9ஆம் நூற்பா எதை சொல்லுது? ஆமாம், இது சாதனம் வருமாறும் சாதிக்குமாறும் சொல்வது. அப்போ அதில் அங்கே சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி இது சொல்லுது. ஆன்ம சுத்தி சிவ யோகத்தில் போய் முடியும். அதை சொல்றது. அப்போ 8ஆம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் சொன்ன மெய்கண்டா இந்த நூற்பாவில் அதுக்கு அடுத்து விளைய வேண்டிய சிவ தரிசனத்தில் சிவரூபத்துக்கு அப்புறம் தரிசனம் வரும். எனவே சிவ தரிசனத்தில் விளைகின்ற ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தினா என்ன? ஆன்ம சுத்தினா நம்ம ஆன்மாவுக்கு சுத்தி எழுது சொல்லக்கூடாது. ஆன்ம சுத்தி அப்படின்னு சொன்னா ஆன்ம சுத்தி மலை நீக்கம், பாச நீக்கம் தான். மலை நீக்கிறது நான் செய்கிற எல்லாம் பெருமான் செய்கிறாரு அறியப்படும். எனவே இங்கே அந்த குருநாதர் மாணாக்கர் செவி என்ற வயல் உயிர்நிலை உடம்பே காலம் உள்ளமே தாடியாக சொல்றா. பார்த்துருங்களாமா? சொல்லுங்க பாட்ட ஏமா கொடுங்க. 4ஆம் தெரிஞ்சு சொல்லுங்க. ஏற்றமாக துன்பப்போல் அதனை பற்றி பயிர்தனை சுழியெடுத்து பாலத்து நீர் வைத்து மிக அயர்வினால் ஐவருக்கு ஆற்றலானே அதிக வீரட்ட நீரே தானே? ஆமாம். எனவே இறைப்போன் யாரு? ஆமாம், இறைப்போன் பெருமான் ஆசிரியர். மாணாக்க செவி என்ற வயல்ல எந்த நூல் பொருள் என்ற நீர், இந்த நூற்பொருள் என்ற நூல் ஆசிரியர் வாக்கென்ற ஏற்றத்தால் காய்ச்சப்பெறின் அறிவு என்னும் பைம்புள் செழித்து ஓங்கும். பைம்புள் என்பது பைம்புள் பயிர், அது செழித்து ஓங்கும். ஆதலால் மாணவதானே ஆராய்ந்து விஷயங்களை பற்றி உணர்ந்து அனுபவிக்கும் சக்தி அற்றவர்கள். எனவே அது உணர்த்த உணர்வன. எனவே ஆசிரியர் என்ன செய்யணும்? உணர்த்தம். எது போல? ஏற்றத்தில் தண்ணியை போய் ஊற்றுறது போல வயலுக்கு பாய்ச்சறனா இல்லையா? ஆமாம். எனவே அந்த மாணாக்கருடைய செவிங்கிறது தான் அந்த வயல். செவிங்க வயலில் ஆசிரியர் அதான் ஏற்றம் இறைக்கும். அவன் நூற்பொருள் என்ற அந்த நீரை, ஆமாம், அந்த வாக்கு என்ற ஏற்றத்தார, இந்த சொல் என்ற ஏற்றத்தார இறைக்கு பாய்ச்சணும். அப்படி பாய்ச்சினா அறிவன் பைங்கூழ், பயிர், பைங்கூழ்னானது பயிர், அறிவு என்ற பயிர் செழித்து ஓங்கும்.
எனவே அந்த கடல் நீரை உவர் நீராக்கி அந்த கடலுக்குள்ள நீரில் அந்த உப்பு இருக்காயா அந்த உப்பை நீக்கி உள்நீராக்கி அது என்ன ஆகிட்டாரு? உண்ணீர், சாப்பிட்ற பருகுகிற நீராக்கி கைமாறு கருதாது உலகிற்கு உதவுகின்ற உயர் குணத்து எழிலிய ஊமைகள் விட்டவர். விளங்குதாமா? அப்படின்னானது உயர் குணத்து எழிலிய ஊமைகள் விட்டவர். மேகம், வெளியானது மேகம். அந்த மேகம் போல அந்த கடல் நீரை அதை கரைடித்து ஆவியாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டு அது என்ன செய்யுது? மழையாம் கூலிதான். அப்படி எனவே அந்த உத்தம வெற்றுக சிரோன்மணிகள், அதான் ஞானிகள், அவங்க இந்த சிற்றறிஞனான இந்த நம்மால் இயற்றப்பட்ட இந்த நூல், அந்த நூல் என்ற உவர், அந்த நூல் எப்படித்தான் உப்பு கடல் போல இருக்கும். அந்த நீரில் உவரை நீக்கி அவங்க மேகமாக கொண்டு அப்புறம் மாணவர்கிட்ட அறிவிலே மழையா பொழிவாங்க. அதனால இந்த நூல் என்ற மூவர் ஒவ்வொரு நூலில் மலிந்து கிடக்கின்ற குற்றங்கள் அனைத்தையும் களைந்து உன்னீராக அன்போடு திருத்தங்களை அறியனுக்கு அவர் கொடுத்து ஆணவர்கள் கொடுத்து இதை பருகச் செய்கிறார். கிளிகளின் வாயின் என்று கற்பாறைகளிடையே வீழ்ந்த ஒரு விதை, அந்த கிளிகள் தானியங்களை கொண்டு வருதா இல்லையா? அப்படி அது வாயிலிருந்து விழுந்த தானியம் பாறையில் விழுந்தால் என்னாகும்? சூரிய வெப்பத்தால் அது தீஞ்சு போய் அழித்து போகிறது. அதுபோல பூர்வீக மகாங்கள் நாட்டிலிருந்து துர்பாக்கியத்தால் கல் எனும் எண்ணில் இருதயத்தில் வீழ்ந்த நூலின் விஷயங்கள், நூல் சொல்லக்கூடிய பொருள்கள், இந்த அந்த வித்து நூல் அறிவுகிற அந்த வித்து நுழைத்து வளர வழியின்றி, ஏன்னா பாடலாம் அது வறுமையிலே கிடந்து அப்படியே வறண்டு அழிந்து போகிறது. அதனால இவங்க அப்படி வறண்டு போகும் பொழுது அவருக்கு உதவுகின்ற உத்தமர் திருவருள் என்று வேறில்லை. எனவே தாம் செய்த சிவபுண்ணியத்தின் காரணமாக நமக்கு உபதேசத்தை உணரும் பக்குவம் ஏற்பட்டாலும் இந்த வித்துக்கு காற்று, நிலம், விவசாயம் என்ற துணைக்கருவிகள் செவ்வனே அமைந்து கிடந்தாலன்றி இது பயன் தராது. இன்றியமையாத மேகத்தின் உதவியின்றி இது எவ்விதம் உழைத்து பயிராகும். இது போன்றதுதான் இந்த நூற்பாவின் உணர்த்தப்படும் உண்மை ஞானமும் அதனால் விளைகின்ற அந்த பயனும் பேரின்பம். இது பற்றித்தான் வைகண்ட தேவர் இந்த ஆன்மாக்கள் அவனையில் இல்லையா, அந்த ஆன்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையா சொன்னாலும் அவன் இன்றி அமைந்து அப்படின்னா எதையுமே உணர முடியாது அப்படின்னா இல்லையா?
ஆன்மாக்கள் அவனை இன்றியமைந்து ஒன்றையும் விடையா ஆகலாம். இது எதில் வருது? இடஞ்சுட்டி பொருள் விளக்குகிறேன். பரிசை வருதுதா? உபகாரம் இன்றி அவனையன்றி உபகாரம் இன்றி ஒன்றையும் உபகாரம் இன்றி 11 உபகாரம். ஆமாம், அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது என்பது மேற்கோள். ஏன்னா அவனை இன்றி அமைந்த ஆன்மாக்கள் ஒன்றையும் விடையாக. எனவே அவனை இன்றி இந்த ஆன்மாக்கள் அமைதலும் இல்லை, விடயத்திலும் இல்லை. சொல்லணும், எப்படி சொல்லணும்? அவனுடைய உபகாரம் இன்றி இந்த ஆன்மாக்கள் ஒன்றையும் அமைதலும் இல்லை, விடயித்தலும். அமைதல்னா அறிதல், விடயித்தல்னா அனுபவித்தல். ரெண்டுமே நடக்காது. அதனால பெருமான் இல்லாமல் இந்த ஆன்மாவே இல்லை. அதுக்கப்புறம்ல செயலை பார்க்கணும். பெருமான் இல்லைன்னா ஆன்மாவே இல்லை. எனவே இந்த வித்துக்கு காற்று, புலம், புலம்னா நிலம், விவசாயம் என்னும் துணை கருவிகள் செவ்வனே அமைந்து உள்ளது எனினும் இன்றியமையாத மேகத்தினுடைய உதவி அது கிடைக்கலைன்னா அது முளைத்து பயிராகாது. இது போன்றதுதான் நூற்பாவில் கூறப்படும் உண்மை ஞானம், அதன் பயனால் விளையும் பேரின்பம். இது பற்றித்தான் மெய்கண்டார் அப்படி சொல்லியிருக்கிறார். அவனை எட்டி அமைத்து கொண்டே விளையான விளங்குதாமா? எனவே அந்த உயிர்நிலை உடம்பே காலா. அதில் உவமை என்ன? உடம்பு என்பது ஏற்றத்தின் கால்கள். ஏற்றத்துக்கு 2 கால் இருக்காதியா? அதான் உடம்பு. ஏற்றம் என்னது? துயரம். கோல் என்னது? துன்பம். துயரத்துக்கு துன்பத்துக்கு என்ன வித்தியாசம்? துயரம் என்பது மனத்துக்கு வருவது, துன்பம் என்பது உடலுக்கு வருவது. விளங்குதா? அதனால தாழி என்பது நாம அந்த வினையை செய்யும்போது ஏற்படுற கருத்து. நீர் சஞ்சித வினை, வயல் ஆன்ம அறிவு. பால் என்பது தரிசு, அது உடல். வயல் இறைத்தால் பயன் சிவபுண்ணியம் பெருக்கு, பயிர் வளர்ந்து கனி கொடுக்கும், கனி நித்திய இன்பம். பாலுக்கு இறைத்தால் அது பசுபுண்ணியம், பயன் உடற்பயன், இறத்தல் பிறத்தல். இல்லையா? என்றால சொல்லுவார். எனவே இப்போ நாம் இந்த 9வது நூற்பாவில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடி புறாய்த்துணை தேர்த்தென பாசம் போது தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது. இல்லையாமா? அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறது? முதல்ல ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடுக. நாடிங்கிறது என்னது? நாடுக அப்படின்னா அது வியம்போல் கட்டளை. இதுக்கெல்லாம் 8வது மனை ஞானக்கண் கொண்டு நம்ம அறிவுல பாரு என்பது. பூசிக்க என்பது என்னமா? பூசிக்க அதான் சாதனம். இல்லையாமா? அப்போ அது சாதித்த அந்த சாதனம். அதுக்கு சாதனம் எது? சிவஞானம். சிவஞானம் என்ற சாதனத்தை கொண்டு சிவபூஜை என்ற அந்த அதை ஏற்கணும். இல்லையாமா? சாதித்த சிவபூஜையை சாதிக்கணும். சாதிச்சா என்ன பயன் வரும்? சாத்தியம் என்ன? தன்னிடலாம் பயன். பதிஞானம் வெளிப்படும். குளிர்ந்த நிழல் போல பதிஞானம் வெளிப்படும். விளக்குதா? அப்போ இங்க நாம
சொல்ல வந்த கருத்து இப்போ இதுல எத்தனை கருத்து இருக்கு இந்த சூத்திரத்துல? என்னமா? ஊனக்கண் பாசம் உணராம் பதிவை ஞானக்கண்ட சிந்தை நாடுக. இது ஒரு கருத்து இல்லையா? ஆமா. அப்போ ஞானக்கண் எங்க வாங்க அப்படின்னா, ஞானக்கண்ணை எப்படி பெறுவது? ஏன் ஞானக்கண்ணை கொண்டு ஞானக்கண்ண சிந்தையின் கண் பார். சிந்தை நாடின சிந்தையின் கண். சிந்தையின் கண்ணா அறிவுல பார்க்கணுங்கிறாரு. ஞானக்கண்ணு எப்படி பெறுவது அதை சொல்லுங்க. முதல்ல அதே சொல்லாம மொட்டையை அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்றாரு? மொட்டைலாம் வளர்ந்துருக்கிறாரா? சிவமா மொட்டையா இருக்கிறது வளர்ந்துருக்கிறாரா? என்னம்மா சொல்றாரு? என்னம்மா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானக்கண் ஓட்டத்தான் இருக்குது, அது வெளிப்படணும். ஓட்டத்தான் இருக்குது, அது வெளிப்படணும். அப்போ இதை முதல்ல சொல்லியிருக்கணும். அப்போ உராய் துணை சேர்த்து நம்ம பாசம் ஒருவ அப்படின்னா அது ஏது? ஒருவிய காரணத்தால் உராய் துணை சேர்த்து நாங்களே எந்த உலகம் அந்த காணலில் போன்றது. காணலில் போன்றதுன்னா காணலில் போன்ற நிலையாவது என்று உணர்ந்து அதன் நிலையாமையை உணர்ந்து அதன் மீது பற்றை விடவே ஒருவனானது அதை விட்டு சொல்ல நீங்கிறது இல்லை, பற்றை நீங்க தன்னிடலாம் பதிஞானம் வெளிப்படும். தன்னிடல் என்பது அந்த பதிஞானத்தினுடைய விசேடம். அது இரண்டாவது கருத்து. முதல்ல பூசிக்கணும்னு சொல்றது, பூசைக்கு இந்த ஞான பூசைக்கு கல்வியான ஞானத்தை எப்படி பெறுகிறதுங்கிறது இரண்டாவது சொல்றாரு. மூணாவது விதி என்னும் அஞ்செழுத்து. விதி என்னும் அஞ்செழுத்து. அப்படி அந்த தன்னெல்லாம் பதிஞானத்தை தரிசித்ததுனால என்ன செய்யணும்? விதி என்னும் அஞ்செழுத்து. இந்த ஆன்மாவுக்கு அந்த ஞானம் பிரகாசித்தா கூட உலகத்து மேல லேசப்பட்டு வரும். என்ன செய்யும்? உலகத்து மேலேயும் பட்டு வரும். ஏன் வருது? அதுக்கு என்ன காரணம்? என்னமா? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏமா நீங்க சொல்லுங்கம்மா. ஏமா நமக்கு அது மேல பத்து வருது. நாம எதாவது வெட்டுத்தானே சிவஞானம் வந்திருக்குது. அப்புறம் படையபடியா ஏக்கமா பார்த்தீங்க, அவசரப்பட்டு விட்டுறோம்னா ஏன் அப்படி வருதுன்னா அது மல வாசனைனால, அது பழக்க தோஷம். அத என்ன சொல்றாரு? வாலாம் தீட்டு. அது கூட ரொம்ப பழகிருக்க மாட்டியா? ஆமா, ரொம்ப காலம் பழக்கினது அந்த கொடிய வேடரோடு ரொம்ப பழகிருக்கும். அந்த தீட்டு உடனே போவாது. இந்த வாழாமையை நீக்கிறதுக்கு இதை செய்யணும். பூசை விளங்குதாமா? தீட்டு கழிக்கணும், அதான் பூசை. அதனால அந்த மூணாவது அதிகாரத்தில்
விதி என்னும் அஞ்செழுத்தே, விதி என்னும் அஞ்செழுத்தே என்று இது 3 பகுதியா இருக்குது. இதுல முதல் பகுதி உயிர் பாசப்பட்டு அற்றால் பதி வெளிப்படுவான். அப்போ அந்த பதி நம்ம அறிவில் தான் இருக்கா, நமக்கு அறிவை விளக்கிட்டு இருக்கவன். ஆனாலும் நம்ம அறிய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாசத்தில் இருக்க பற்று. விளக்குதா? ஏமா விளக்கிட்டாமா? ஆமல்ல. இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வைங்கம்மா, 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. உங்களுக்கு சக்தி அக்கா மேலே ரொம்ப பிரியம். அப்போ நீங்கள் சக்தி அக்கா கூட ஏதோ பேசணும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவங்க எப்போ இவங்களோட தானே பேசணும்னு நினைச்சோம். அப்படின்னு உங்களை பார்த்தோம்னு ஒரு கவர்ச்சி, நீங்கள் தேடினாதான் இவர். அப்போ இவர் பிரகாசமாக இருப்பார், இவர் பக்கத்தில் இருந்தது அப்பிரகாசமாக இருப்பார். அவர் பக்கத்தில் இருந்தால் கூட கருத்து அவங்க மேலே செல்லாது. ஏன்னா உங்களுக்கு பற்றி ஆற்றிருக்கு. அதுபோல் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் நமக்கு இதில் பற்று ரொம்ப இருக்காது, மங்கி நிற்கும். இது பொங்கி நிற்கும். புரியுதம்மா? அதான் சொல்ற. அப்போ அதான் நாம் அந்த என்னத்து பார்த்தோமே, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எது மேலிட்டா என்னமா? சொல்லுங்கம்மா. ஒன்று மேலிட்டால் ஒளி மேலிட்டால் இருள் அடங்கி. சரி, இருள் மேலிட்டா ஒளி அடங்காது. ஒளி அடங்கி தெரியாது, வெளிப்படாது. என்ன சொல்றாங்க? தெரியாது 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 வெளிப்படாது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் சொல்லிட்டு சரியாமா? ஒளி மேலிட்டால் இருள் ஒளிக்கும், இருள் மேலிட்டால் சொல்லுங்க. நான் பார்த்தேன், இதுக்கு முன்னால அவசரப்பட்டு ஒராம சொல்லி பாட்டையாவது பாப்போயா. பகல்லே நனல் இருக்கிறது, பகல்லையும் நனல் இருக்கிறது இருளாயா? அது சரிதான். ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும்ங்கிறதுக்கு ஒளி மேலிட்டால் இருள் ஒழிக்கும், இருள் மேலிட்டால் ஒளி ஒழிக்குமா? அப்ப இதுக்கு என்னத்துக்கு தேவணும்? இல்லம்மா, நாம அந்த இதுல திருக்குறள்ல பார்க்க மாதிரி, அதாவது எதற்காலத்தும் இருள் ஒளி அடக்க முடியாது. இருளை விட வலிவா இருக்கும். வெறும் ஒளி அது சிறுத்தா இருந்தா கூட அதனுடைய ஆற்றலுக்கேற்ப இந்த இருளை அடக்கித்தான் நிற்கும். அதுதான் அதுக்கு இயல்பு. விளக்குதா? இது உலகத்துல வச்சு சொல்லலை, உலகத்துல வச்சு சொல்லலை. உலகத்துல அது திருக்குறளை சொல்லிட்டாரு, விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல. என்ன சொல்லியிருக்காரு? ஆமா, குரல் இருக்காதியா? அப்போ இருள் என்ன செய்யும்? இருள் என்னமா செய்யும்? இருள் என்ன செய்யும்னா, இந்த ஒளி எப்ப மெழுகுதுன்னு பார்த்துக்கிட்டானோ நாம போனோம், இவன் எப்போ மெழுதான்னு பார்த்து நாம போனோம்னு ரெடியா இருக்குது. அப்போ அது மெலிஞ்சாதான் இது வரும். அது இது மெலிவிக்க முடியாது இல்லையா? அப்போ அஷ்டம் தானது. தளர்ச்சி விளங்குதா? அதை பார்க்கிற இருள் போல அப்படிங்கிறார்.
அப்போ இதான் உலகத்துல. ஆனா நம்ம கண்ணுல இங்க சொல்றது என்னது, உலகத்துல உள்ள விதி வேற, கண்ணுல வேற. கண்ணுல ஒன்று மேலிட்டு ஒன்று ஒழிக்கும். உலகதாமா கண்ணுல கண்ணை பொறுத்தவரையில ஒளியாய் நிற்பது எது, சாஸ்திரிகம். இருளாய் நிற்பது தாமசம். விளங்குதா? எனவே தாமசம் மேலிட்டால் ஒளி அடங்கும். விளங்குதா? ஆமா. சாத்விகம் மேலிட்டால் ஆமா ஒளி சிறக்கும். அதானே? ஆமா. அப்போ இந்த ஆன்மா எது மேல பற்று வருதோ அது மலப்பற்று இருந்தா அதனுடைய ஆற்றல் ஓங்கி, சிவப்பற்று இருந்தா இதனுடைய ஆற்றல் ஓங்கி இருக்கும். ஆமா. அது ஆன்மா அதான் மலத்தை பற்றினவருக்கு பற்று. மலம் பற்றாதவரை பற்ற முடியாது. எனவே இங்க உயிர் பாசத்துல பற்றற்றால் அரண் வெளிப்படுவன் என்பது. உயிருக்கு பாசத்துல பற்று போயிடுதுன்னா சிவம். ஏன்னா சிவம் அங்கதான் இருக்கான். எமைப்பொழுதும் என்ன நீங்காதான் தாழ் அப்படின்னு என்னமா, நீங்காதான் சொல்லியாச்சு. தாழ் என்ன தாழ்? தாழ் மாதிரி ஓ சத்தியமா. அதான் தேடி முடியும். தாழதான் தேடிடும். உள்ள வச்சது தாழை இது கூட தான் தாழ் வச்சேன். கண்டுபிடிச்சியா? இல்லையா? தாழையை காணலையா? தாழை இல்லைங்க. தாழை இல்லையாங்க. சரி காடி சரி சொல்லுங்க. என்னம்மா? பாசத்துல பற்றத்தால் அரண் வெளிப்படுவன் அப்படிங்கிறது இல்லையா? பாசத்துல நமக்கு பற்று போயிடுதுன்னா அப்போ அந்த பாசத்துல இருக்கிற பற்று இருக்கிறதுனாலதான் நமக்கு நம்ம அறிவையும் செயலையும் விளக்கிக்கிட்டு கூடிய நிற்கக்கூடியவன், நம்ம குணத்தை விளக்குறவனே அவன்தான். ஆனா அவன் கூட நமக்கு தெரியல. ஏன்? நம்ம பட்டு பூரா அதுல இருக்குது. ஆனாலும் அவன் பக்கத்துல இருந்தா கூட அதான் மற்றவரையாம் ஆணிக்க மலை சொல்றாரு. மற்றவர் அறியா ஆணிக்க மலை. அது மலை. அதுவும் ஒளி வீசுகின்ற மலை. சாதாரண இங்க இருக்க மாதிரி கல்மலை இல்லை. அது என்ன மலை? ஆணிக்க மலை. ஒளிகின்ற மலை. அதை அறிய முடியல. ஏன் அறிய முடியல? ஏமா அறிய முடியல? என்னடா ஏன்டா அதை அறிய முடியலன்னா, இவருடைய பட்டு போல எதில் இருக்கு? பாசத்துல. அப்போ பாசத்தாருக்கு ஈசன் இருட்கண்ணே. என்ன இருக்காது? இருட்கண்ணேயாம். அவர் இருட்டாகவே நிற்பாரு. அப்ப நேசத்தாருக்கு தான் அவர் நேர் நிற்பன் இல்லையா? நேர் நிற்பன் பகலர்த்தும் தாமரை போல அறிவையும் அடர்த்தி நேர் நிற்பார். அப்படி சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால இங்க அந்த பாசப்பற்று தான் நமக்கு இறைவன் தெரியாமைக்கு காரணம். இறைவன் ஏன் விலங்குலன்னா நமக்கு என்ன? பாசத்துல பற்று அதிகமா இருக்கு. அதனால அது மட்டும்தான் புலப்படுது, இது புலப்படலை. அப்போ அதுக்கு ஐயப்பாடு என்ன? அது மேல இந்த பாசத்தை விட்டா இது நிலையாமை ஒன்று விடுதோம்.
விட்டா அப்படி நமக்கு வெளிப்படுவது ஞான சொரூபம். ஞான சொரூபம் அது தோன்றுமா தோன்றாதாங்கிறதா ஐயம். விட்டா ஞான சொரூபம் தோன்றுமா இல்லை உலக போஜம் உலகனா ஆயிருமா? என்ன நடக்கும்? அப்படி ஆகுமா அப்படி ஆகுமா? எப்படி வேணாலும் ஆகலாம். எப்படி சார் சொல்லுங்க. எப்படி ஆகும்? இந்த அசத்தெல்லாம் கண்டு இது அன்று அன்று என அழைத்து விட்டு அன்று அன்று என ஒன்றா பார்த்து இது சத்தா இது சத்தா இது சத்தான்னு பார்த்து பார்த்து செக் பண்ணி கழிச்சாச்சு. இது அசத்தி தர தரணும். அப்போ அதை விட்டால் என்ன இருக்கும்? அப்போ அந்த பாசத்தை பாசம் என்று வந்து அந்த பட்டை விட்ட இடத்து தோன்றுவது ஞான சுரூபமா அன்றா என்பது. ஞான சுரூபம் தோன்றுமா தோன்றாதா? பாசத்தில் பட்டு விட்டால் ஞான சுரூபம் தோன்றாதான் தோன்றுமாங்கிறதுதான் அங்கே ஐயம். எனவே அமர்ந்து சொல்றது அசத்தாகிய பிரபசத்தை இந்த அசத்து என்று அறிந்து விட்டோம்னா வெறும் பாழாக்கிய சூன்யமே தோன்றும் அப்படிங்கிறது அவங்க ஞான சுரூபம் தோன்றாது. மாயாவாதி சொல்றது. யார் சொல்றது? அசத்தை இதெல்லாம் அசத்துன்னு கண்டு விட்டுட்டா சூன்யவர் மீது வரை ஞானம் வராது. ஏன் அப்படி சொல்றான்? ஏமா அப்படி சொல்றான்? சொல்லுங்க. இதெல்லாம் அசத்த அசத்தை உணர்ந்து விட்டா ஞான சுரூபம் தோன்றுமா தோன்றாதா? அப்படின்னா அவன் வெறும் அங்கே விட்டா வரக்கூடியது வெறும் பால் என்ற சூன்யம். அதனால ஞான சுரூபம்லாம் தோன்றாது. சூன்யம்தான் இருக்குமே தவிர ஞான சுரூபம் தோன்றாது. எனவே இங்க தன்னால் சொல்லப்பட்ட பொருள் உயிர் பாசத்தில் பற்றத்தால் அரண் வெளிப்படுவான் என்பது சொல்ல வந்த கருத்து மேற்கோள். அதுல என்ன ஐயம் வருது? பாசத்தை அசத்துன்னு உணர்ந்து அந்த பட்டு விட்ட இடத்து ஞான செல்வம் தோணுமா தோன்றாதா அப்படிங்கிறது ஐயம். அந்த ஐயத்துக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அசத்தாகிய பிரபஞ்சத்தை அசத்து என்ற ஐயத்து நீக்க விடத்து வெறும் பாழாகிய சூன்யம் தோன்றும் ஞான சுரூபம் தோன்றாது. இதெல்லாம் விட்டா உள்ளதும் போய் அஞ்ஞானம் வரும், ஞானம் தோன்றாது அப்படின்னு சொல்றது மாயாவாதிகள் கருத்து. அதை நாம மறுக்கணும், அதையும் மறுக்கணும். ஆமா, அப்போ அந்த சொன்ன விடையும் மறுக்கணும், அந்த பதிலையும் மறுக்கணும். எனவே அப்போ அவன் சொன்ன தடை சரியில்லை, அந்த தடைக்கு காட்டின ஏதுவும் சரியில்லை. அப்போ அதுக்கு சொல்றாரு படிகம் சொர்க்கத்தை காட்டாது, வருகத்தினுடைய படிக சொரூபம் காட்டாதுன்னு என்ன? இந்த படிகத்தினுடைய உண்மை சொரூபங்களை உண்மை நிறத்தை காட்டாது. மறைத்து நிற்கின்ற வேற்று நிறங்களை இவை நிலையில்லாதவை. இவை இந்த படிகத்துல நிலையில்லாதவை. பக்கத்தில் இருக்க பொருள்
வினைவழி இது இருக்கு. இது போனால் அந்த கலரும் போயிடும். நிலையில்லாதவை நமக்கு வேறான நிறங்கள், வேற்று நிறங்கள். நிலையில்லாதவை வேற்று நிறங்கள். அப்போது என்னெல்லாம் சொல்றாரு? நிலையில்லாததுன்னு ஒன்று சொல்றாரு. அது நமக்கு வேற்று நிறம். அப்போ அதெல்லாம் அந்த நிறங்கள் நமக்கு தோன்றுறதெல்லாம் தடத்தம். வேற்று நிறம்ன்றது கருவி, பசித்திரமொழி அப்படின்றது கருவி அறிவு. கருவி அறிவு ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருக்குது. இது மாறிக்கிட்டே இருக்கிறது நமக்கு இயல்பு அல்ல என்று நிலையில்லாதனை எனக் கண்டு நீங்க விடத்து, அந்த பற்றை நீங்க விடத்து தூய்மின் அந்த படிகத்தினுடைய உண்மை சொருபம் தெரிவது போல. படிகத்தில் வேற்று நிறம் பட்டிருக்கு, பக்கத்தில் சூரியன் அதில் பட்டு இதில் படுறதுனால இப்போ இது உண்மையான நிறம் இல்லை அப்படின்னு நினச்சி அந்த கருத்தை விட்டாச்சுன்னா சூரியனுடைய நிறம் தெரியுதா இல்லையா? எனவே அப்படி நீங்க விடத்து படிகத்தினுடைய உண்மை சுரூப நிலை விளங்கி தோன்றும். இதுபோல என்றும் நிலைத்திருப்பதாகிய சிவஞானம், அந்த சிவஞானத்தினுடைய சொருபத்தை காட்டாது மறைத்து நிற்கின்ற இந்த ஓலோகம் எது ஒழுகு? ஓலோகம். அப்போ நம்முடைய உண்மை இயல்ப, நம்முடைய ஆமாம், அதான் ஞானம். நம்ம சொல்லுவோம் ஞானம் தானே, ஆன்மானாலே அறிவு தானே. அதை உணர முடியல. ஏன்? அந்த படிகத்தினுடைய உண்மை நிலை மறைச்சு நிற்கின்ற அந்த பன்னிரங்கள், அந்த பன்னிரங்கள் ஆன்மாவினுடைய உண்மை நிறத்தை மறைச்சிருக்குது. அதனால நம்முடைய உண்மை இயல்பே தெரிய முடியல. நாம இப்போ பிறந்து செத்து செத்து பிறக்கிறதுனா நமக்கு இயல்பு கூட அப்படின்னு நினைக்கும். இயல்புனா போகாதா இல்லையா? அதனால பிறவிலாம் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிறங்கள் வடிகத்தில் வேற்று நிறங்கள் எல்லாம் அது நிலையற்ற வேற்று நிறங்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கருத்தை விட்டணும். இந்த கருத்தை இது படிகத்து மேல இந்த கலர் பட்டாலும் இது இதனுடைய கலர்ல பக்கத்தில் அந்த மரத்தினுடைய இலைகளினுடைய கலர் தான் இதை பட்டிருக்கு. பச்சையா தெரியுது, முன்னால பச்சையா இல்லை, இப்போ பச்சையா தெரியுது. அந்த வெயில் அது மேல பட்டு அது மேல படுது. அதனால அந்த இலையினுடைய பிம்பம் தான் படிகத்துல பிம்பம் தான் இருந்தது. ஏமா பிம்பம் தாங்க அதனோட நிழல். பிம்பம் தான் அதனோட நிழல். நமக்கு தெரியாது. பிசிக்ஸ் படிச்சிருக்கோம் தெரியும். யார் படிச்சா? நீ படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி வராதிங்க. என்னம்மா? லைட்டு லைட்டு படிச்சிருக்கீங்களாம்மா? அதில் வருதா இல்லையா? அப்போ அதில் பிம்பம்ங்கிறது எடுத்து நிலம் வேற, பிரதிபிம்பம் வேற. பிரதிபிம்பம் என்பது பிம்ப சாயல். அது என்னது? பிம்ப சாயல். பிம்பம்னா உருவம். பிம்பம்னா உருவம். அப்போ அது பிம்பம், அது நம்ம முகமோ எதோ ஒன்று பார்க்கணும்னா நம்ம முகத்தினுடைய உருவம் தான் அதில் தெரியுது.
பிம்ப சாயல் வேறு. விளக்குதாமா? எனவே இங்க அந்த பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் வேற ஒரு பொருளை படும். இது அப்படியே இருக்கும், இது நிழல் போல இருக்கும். இப்போ நாம பார்த்தா, இப்போ முகத்தை பார்க்கணும்னு நம்ம கண் காது முகம் எல்லாம் அப்படியே தெரியும். அதனுடைய நிழல் படும் போது வெறுமனை உருவத்தில் இருக்கும், கண்ணு காதெல்லாம் இருக்காது. அது பிம்ப சாயம், அது வேற. அதான் பிரதிபிம்பம். விளக்குதா? இந்த அம்மா அதெல்லாம் கேட்கணும். தெரிஞ்சாத வச்சுக்கோயா. சரி போய் படிக்கவையா போறோம். சரி. எனவே இங்க இந்த படிகத்தினுடைய உண்மையான நிறத்தை காணப்பட்டாது மறைக்கின்ற வேற்று நிறம். ஏன்னா நமக்கு அந்த நிறம் மாறுறதை வச்சே தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பச்சையாக இருந்தது, இப்போ கலர் மாறி இருக்க அப்படின்னா அது அந்த வெயில் வேற ஒரு பொருள் மேலே பட்டு இது மேலே விழுது. அப்போ அந்த கலரும் அப்போ இப்போ இதுக்கு ஒரிஜினல் இல்லை, மாறுது, அப்போ வேற அப்படின்னு தெரியுதா இல்லையா? எனவே அந்த கருத்திலிருந்து விடுபடும். இந்த நிறம் இந்த படிகத்தினுடைய நிறம் அல்ல, இது அங்க இருந்த பொருளுடைய நிறம் அப்படின்னு விடுதலாமா? ஆமாம். அப்போ அந்த கருத்திலிருந்து விடுபட்டு அதை பார்த்தோம்னா, அப்போ இதனுடைய உண்மையான நிறம் சூரியனுடைய நிறம் தான். இது பச்சையா தோப்பாவுக்கு வெவ்வேறு கலராக மாறிட்டு இருக்கிறதுலாம் தடத்தம். விளக்குதாமா? அப்போ மற்ற பொருள்களுடைய சார்பு வினைக்கு தந்தாப்புல மாறும். ஆனால் சூரியனுடைய சார்பு நிரந்தரம், இது அந்தரம். என்னமா? அப்போ அந்தரம் தானே நிரந்தரம் தானே? அந்தரத்தில் நினைச்சான் நிலை இல்லை, எப்போ விடுவானோன்னு சொல்றோம்லம்மா. அதான். எனவே அந்த இதை நாம உணர்ந்துட்டா அந்த படிகத்துக்கு உண்மையான நிறம் இந்த நிறம் இல்லை, சூரியனுடைய நிறம் தான் நிரந்தரம். ஏன்னா எப்போதும் அந்த பச்சை நிறம் சிவப்பு நிறத்தை கூட அது சூரிய ஒளி தான் கொடுத்தது. சூரிய ஒளியிலன்னா அந்த நிறம் வருமா? வராது. அப்போ அந்த நிறத்தை கொடுத்தது கூட சூரிய ஒளி தான். அப்போ ஆன்மாவுக்கு அறிவை கொடுப்பதே சிவன்தான் என்று அதை உணர்ந்து, அப்போ இது மற்ற நிறங்கள் அல்ல. பாச ஞானம்னா பாசத்தில் உள்ள பாசத்துக்கு ஞானம் இல்லை அப்படின்னா அந்த கருத்தெல்லாம் விடுறது. அப்போ அதை விட்டா சிவஞானம் வெளிப்படும். இப்போ பாச ஞானம்னு பாசத்தின் மூலம் பெருமான அறிவு நமக்கு அறிவிக்கிற ஞானம் தான். எது போல அந்த சூரிய ஒளி இந்த இலையில பட்டு படியத்தில் படுவது போல அந்த இலை போல் இருப்பது தத்துவம். அந்த தத்துவத்தின் மூலம் விளக்குவது சூரியன் போன்ற சிவம். விளக்குதான். அதனால் நமக்கு விளக்கிற ஞானம் ஏகதேச ஞானம், அது மாறுபாடுடைய. ஆமாம், ஒரு கால எல்லைக்கு உட்பட்ட அறிவு. அப்போ அந்த சூரியனுடைய நிலை மாறும்போது பொருள் இதில் பற்றுவதும் மாறி பெருமாளியா. அதான். ஆமாம். அதனால அந்த சிவஞானம் அதுதான் நமக்கு உண்மை ஞானம். அது நிராலம்பமாய் விளங்கிக்கும். அப்போ சிவஞானம் நிராலம்பம்னா என்ன? பற்றுக்கோடு இல்லாத. பற்றுக்கோடு இல்லாத பெரிய சிக்கனமா. அப்புறம் இதுக்கு இங்க உதாரண வெண்பா சொல்றார். நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ வாழை முதல் கடையில் வந்து என்று. அப்போ நிர்குணனாய் ஆய் என்பது அந்த ஆர்த்தச் சொல். அது வடமொழி மதம்.
ஆ என்ற வாய்க்க சொல் வடமொழி மதம். அப்படின்னா வடமொழி மதம் நானே மதம் நானமா வடமொழி இலக்கணம் கொள்கை. வடமொழி ஆமா இலக்கண கொள்கை பிரகாரம் வந்தது. அங்க ஆ என்பது எப்போதும் அர்த்தம். தமிழ்லன்னா அது செயற்கை தற்காலிகம் அர்த்தம். வடமொழியில சொன்னா எப்போதும் அது இயற்கை நாயம். இது செயற்கை நேர் மாறுது. தமிழுக்கு சொன்னா அது அர்த்தம் வேற, வடமொழியிலனா இப்போ இவன் கெட்டவன் ஆயிட்டான், இவன் கெட்டவன் ஆயிட்டான் அப்படின்னா இவனுக்கு ஒரு காரணம் கட்டி கெட்டவனா மாறிட்டான். அப்போ செயற்கை சேராத செயற்கை அதுதான் ஆயிட்டான் அப்படிங்கிறது இல்லையம்மா. நமக்கு அப்படி இல்லை, நிர்குணனாய். அப்போ எப்போதும் நிர்குணமாகவே விளக்குதா? அப்போ நிர்குணம்னா அவன் குணங்களை கடந்தவன். எனவே இந்த இறைவன் குணங்களை கடந்தவன். அதாவது நாம அனுபவிப்பதெல்லாம், இந்த ஆன்மா அனுபவிப்பதெல்லாம் குணரூபத்தை. நமக்கு அனுபவம் எல்லாம் எப்படி வருது? சாத்திக மூலம். இன்பம் வரணும்னா சாத்திக குணமா புத்தி காட்டும், துன்பம் வரணும்னா ராசகமா காட்டும், மயக்க வரணும்னா தாமசமா காட்டும். அப்ப நமக்கு வருகிற அனுபவம் பூராமே குணத்தின் மூலம் வருது. விளக்குதாமா? அப்போ அந்த குணங்கள் எல்லாம் வினைக்கு தகுந்தாற் போல கூட குறைய மாறி நிற்கிறது. வஸ்து நிச்சயம் பண்ணும். எப்படி எப்படிமா செய்யணும்? புத்தி புண்ணிய பாவம் சார்ந்து நாம புண்ணிய பலனை அனுபவிக்கணுமா பாவ பலன் அனுபவிக்கணுமான்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல பாவ பயன் அனுபவிக்கணும்னா ராசகமாகவும், புண்ணிய பயன் அனுபவிக்கணும்னா ஆமா அப்படி மாறி மாறி காட்டும். அப்போ அதெல்லாம் செயற்கை. விளக்குதாமா? எனவே அப்போ இப்படி மாறுகின்ற குணங்களை ஒரு பட்டிக்கிட்டு அந்த நிர்குணனாய் குணங்களை எல்லாம் கடந்திருக்கிற பெருமான இந்த குணத்தால் அறியக்கூடிய உலக விடயம் போல அறிய முடியாது. உலக விடயங்கள்லாம் குணமயமாக தான் அனுபவிக்கிறோம். அதுபோல இவனை அனுபவிக்க முடியாது. சரி, அப்போ நாம சகல நிலையில் இருந்து கொண்டு அவனை அறிய முடியாது. நம்ம சகல நிலையில் இருந்து கொண்டு அறிய முடியாது. யார? அப்போ ஏன்னா நமக்கு சகலருக்குத்தான் அந்த புருஷத்துவம் என்ற அந்த பும்சுவ பலம் இருக்கு இல்லையா? பிரளயாகல விஞ்ஞானங்கள் இருக்கலாம், கிடையாது. ஏன் கிடையாது? உங்கள்தான் இங்க அவங்கள பார்த்து அந்த அம்மாவை இறக்கமா பார்த்தேன். ஏமா தயவு செய்து சொல்லுங்க, ஏற்கமா பார்க்கல. நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஒரு நம்பிக்கையோட பார்க்கிறாரு பாருங்க. சொல்லுங்க சார். ஏன்னா இந்த இறைவன் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இந்த பிரளயாகல விஞ்ஞானங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றது அவனுக்கு மாயா பந்தம் உண்மையா? அதுக்கு மாயா பந்தம் இல்லாததுனால அந்த மூலப்பிரகிருதியினுடைய புருஷத்துவம் சேர்ந்தாதான் புருஷன்.
இந்த புருஷத்துவம் இல்லைன்னா இவங்களுக்கு இல்லை இல்லையா? அப்போ அந்த புருஷத்துவ மலம், அந்த மூலப்பிரதியினுடைய புருஷத்துவ மலம், அது மூலப்பிரகிருதி, அது சித்தியால் அருமையாக சொல்லியிருப்பார். அந்த மூலப்பிரகிருதிங்கிறது முக்குணமும் சமமாக வெளிப்படாத நிலை. அதனால அதனுடைய விருத்தி தான் குணதத்துவம். அதுதான் முக்குணம் பிரிஞ்சு நிற்குது, இதில் புரியாத நிலை. அப்போ அதை நாம் அனுபவிக்க முடியாது இல்லையா? ஆனாலும் அந்த மூலப்பிரகிருதி என்ன செய்யும்? தன்னுடைய குணங்களை விளக்கலை. ஆனாலும் என்ன செய்யுது? அந்த குணங்கள் 3 குணங்கள் விலகி நிற்கலை. ஆனாலும் அந்த குணம் வெளிப்பட்டால் தானே அந்த குணத்துக்குரியதை அனுபவிக்க முடியும். அது அந்த குணதத்துவத்தில் 3 குணம் விலகி நிற்குது. ஆனால் இந்த இதில் விளங்கலை. ஆனாலும் அது அந்த பஞ்ச கிளேசம் வேலை செஞ்சு, அதுக்கு என்ன இருக்குது? பஞ்ச கிளேசம் அந்த மத்தியில் வேலை செஞ்சு விளங்குதா? அந்த மூலப்பிரகிருதியில் அந்த 3 குணமும் சமமாக வெளிப்படாத நிலைதான். அதனால் நாம் இதை குணதத்துவது என்ன, அதை எண்ணுவதில்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அது அந்த 3 குணத்தை வெளிப்படுத்தி குணதத்துவமாக நிற்கலை. ஆனாலும் அது அந்த பும்சத்துவத்தை ஆன்மாவுக்கு தந்துவிட்டு விளங்குதா? எனவே இந்த அவிச்சை, அவா, ஆசை, வெகுளி, இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு போகத்தை நல்லா நுகரணும்னு இச்சை இருக்கும். அது போகாது, அது போகாது இருக்குது. அதனால அது அங்கே வேலை செய்யும். சரி, நாம் இதிலிருந்து தாண்டி பிரளயாகலர் போயாச்சு. இங்கே போயாச்சு பிரளயாகலர். அதனால இவங்களுக்கு புருஷனுங்கிறது தத்துவம் இருக்கும். யாருக்கு? பிரளயாகலர் ஞானகலர். ஆனால் அவனுக்கு அந்த குணம் விளங்காதா இல்லையா? அதனால அவங்களுக்கு அது வேலை செய்யாது. அது வேலை செய்யாது. அது அவனுக்கு பந்த பிள்ளைன்னு சொல்கிறோமா இல்லையா? மாயை. அதனால அவனுக்கு அது குருடன்னு இருப்பான். அவன் டாமி பீஸாக இருப்பான். விளக்குதா? அதனால அந்த குணத்தோடு கூடி நாம் குணமயமான அந்த விடயங்களை தான் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கு. அதை கடந்த நென்மகனை நாம் அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால சகல நிலையை கடக்கணும் அப்படிங்கிறது. விளக்குதா? சரி, அப்போ பிரளயாகலர் ஆயாச்சு. என்ன ஆயாச்சு? அப்போ பார்த்துடலாமா? இப்போ உனக்கு புருஷத்து மேலும் போயிடுதா இல்லையா? போயிடுது. அப்போ பார்க்கலாம்ல? பார்க்கலாமா? பார்க்கலாம் சொல்லலாமா? என்னம்மா? பும்சத்துவ மலம் உண்டுன்னு சொல்றது சகலருக்கு தான் சொல்லிருக்குமா? நமக்கு தான் 3 மலம் உண்டு தானேயா? ஏமா அந்த 3 மலத்துல இதெல்லாம் மாயினுடைய காரியம் தானே? ஆமா. இப்போ மாயை யாருக்கு வேலை செய்யுதோ அவனுக்கு இருக்கும். இன்ன வரைக்கும் சொன்ன சகலருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பிரளயாகலர் விஞ்ஞானங்களுக்கு மாயை பந்தமா இல்லையா? பந்தம் கிடையாதுன்னு சொல்றோம். பந்தம் அவங்களுக்கு மாயா பந்தம் இல்லாதவனே பிரளயாகலர் இருக்கும். மாயை கண்மக்கும் பந்தம் இல்லாதவனே விஞ்ஞானகலர் இருக்கும். அப்போ அவனுக்கெல்லாம் புருஷனுங்கிற தத்துவம் இருந்தா கூட வேலை செய்யாது. ஏன்? அது பந்தமா இருக்காதா இல்லையா? அவனை பந்தப்படுத்த முடியாது. அவனை பந்தப்படுத்த முடியாது. விளங்குதா? அந்த கழிவு இருந்தா கூட இவனை பந்தப்படுத்துற மாதிரி அவனை பந்தப்படுத்த முடியாது. அதனால
அவனுக்கு புருஷ நிலை இல்லை, அவனுக்கு புருஷங்கிற நிலை இல்லை. அப்படி இருந்தா கூட அவன் நுகர்கிற இன்பமெல்லாம் எப்படிப்பட்டது? கண்மத்து வழியான நுகர்றான். கண்மம் இருக்காதியா? கண்மம் இருக்குதுன்னா வினைக்கிட்டாதான் நுகர் தான், அப்படித்தானே? ஆமா. அப்ப கண்மம் எல்லாம் எப்படி இருக்கும்? சுகமும் துக்கமா இருக்கும் இல்லையா? புண்ணியம்னா சுகமா இருக்கும், பாவம்னா இதானே வரும். அப்ப சுகமும் துக்கம் அப்படின்னா அது சுக துக்க ரூபமாக வினை இல்லையா? வினை காரணம். அதெல்லாம் ஷடம் இல்லையா? ஷடபோகம் தான். அதனால அந்த சுகரூப துக்க ரூபமா அவன் அறியக்கூடிய. அப்போ சுக துக்கங்களை எல்லாம் கடந்தவன் யாரு? சிவபெருமான். சுக துக்கமெல்லாம் மலம் சார்ந்த உயிரெழுக்கு தான். இவன் அதான் தளர்ந்திருக்கிறதுனால அவனுக்கு பெருமான சுகமாகவோ துக்கமாகவோ அறிய முடியாது. அப்ப எப்படித்தான் அறியணும்? என்னமா? சுக துக்கம்னா பாவ புண்ணிய பயனும். ஆமாம்மா, நமக்கு அப்படித்தான் அவனுக்கு வரும். வினை இருக்குன்னா வினை போக வந்துருமா இல்லையா? அப்போ அவனுக்கு அதை நுகரணும்னா உடம்பு வேணும், உடம்பு வேணும் அவனுக்கு. அப்போ இந்த உடம்பு இருக்கும். உடம்பு அந்த கண்மத்தின் வழி வரக்கூடியது சுகமாகவோ துக்கமாகவோ அனுபவிக்கிற உடம்பு அவனுக்கு இருக்கும். அவனுக்கு அந்த கண்ம பந்தம் இருக்கிறதுனால அப்போ அதை வச்சுக்கிட்டு சுக துக்கம்ங்கிறது புண்ணிய பாவத்தினால வரக்கூடிய நிலையில்லாத உடல் இன்பம் தானே. இந்த உடல் இன்பத்தை அனுபவிக்க தன்மை வச்சுக்கிட்டு உயிர் இன்பத்தை தரக்கூடிய பெருமானை அறிய முடியாது. அது முடியாது. விளக்குதாமா? சரி, அதான் நென்மலனாய். ஏன்னா அந்த கண்மமும் ஒரு மலம் தான், அதனால வரக்கூடிய சுகதுக்கம் தான் இல்லையா? அப்போ நாம ஆனந்தமா இருக்கணும். அந்த நுகர்ச்சி வந்தாதான் சிவஞான விளங்கி வந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதனால அப்போ விஞ்ஞானகராயிட்டா அப்படியும் பந்தம் தான். என்ன பந்தம் அப்படின்னா அவனுக்கு மாயை இல்லை, கண்மம் இல்லை, ஆணவம் இருக்கு. லேசா இருக்குங்காங்க. அப்படி லேசா இருந்தாலும் குறையா இருந்தாலும் ஆணவ மலம் இருந்தா அது என்ன செய்யணும்? அந்த ஆணவ மலத்தினால வரக்கூடியதெல்லாம் அது நித்தியானந்தம் இல்லை. அது என்ன ஆனந்தம் இல்லை? சாதிசயானந்த ஆனந்தம். நித்தியானந்தம் கிடையாது, அது சாதிசயானந்த ஆனந்தம். அது இடைகேடு வர உள்ளது. அதுல வலுத்தலும் குறைதலும் உண்டு. அப்படிப்பட்ட ஞானம்தான். அதனால அதை கொண்டு சிவபெருமான அறிய முடியாது. அப்போ தற்பரமாய் இதுக்கெல்லாம் தாண்டி அப்போ இந்த சகல நிலை, பிரளயாகலன், விஞ்ஞானகலை, இந்த மூணு மதத்தினருடைய நிலைகளையும் கடந்து அததான் தற்பரமாய் இதுக்கெல்லாம் மேலான அப்ப சொல்றாரு, அந்த நிர்குணனாய், நிர்மலனாய், நித்யானந்தனாய் இந்த மூணையும் கடக்கணும். தற்பரம் இந்த மூணையும் கடந்தா இது பூராமே என்னது? பாசஞானம். மூணு நிலையுமே மூணு பேருக்குமே பாசஞானம் தான். அப்போ இதுக்கு மேற்பட்ட தற்பரம்ங்கிறது சிவஞானம். தற்பரமாய் சிவஞானமே வடிவாய் நிற்கக்கூடியவன் யார்? பெருமான். அவனுடைய அருளை தானே சிவஞானம். அதுக்கு மட்டும்தான் எட்டுதவன்.
மற்ற ஞானத்துக்கெல்லாம் எட்டாதவன். அப்போ இவற்றினுடைய இந்த சட வியாபகத்தை கடந்து இந்த சடம், இந்த விளக்கு தானமா இது வினைவெளி விளக்குகிற விளக்கு. இந்த விளக்குடைய வெளிச்சமெல்லாம் விளக்கு எந்த விளக்கம் வெடித்தாலும் அது சூரியனை காட்டாதா இல்லையா? ஆமா, எந்த விளக்கு வச்சாலும் சரிதான். போலியோ வேப்பது என்னது விளக்கு போட்டு வச்சாலும் சரிதான், எத்தனை விளக்க வச்சாலும் சரிதான், சூரியனை விளக்காது. அப்போ எதைத்தான் விளக்கும்? அப்போ அது என்னமா விளக்கும்? ஏகதேசமாகி வியாபகமான விளக்கம் அல்ல. அப்போ அந்த வியாபக பொருளை அறிவதற்கு இந்த ஏகதேச விளக்கு வராது. இது ஏகதேச பொருள் அறிவு பார்க்கணும்னு வச்சுக்கலாம், அவனை பார்க்கறதுக்கு ஆகாது. அப்போ தற்பரமா இவற்றினுடைய வியாபகங்களுக்கு எட்டாதவனாயிருக்கும். இந்த இறை வியாபகங்களை விட கடந்து நிற்கிறோம். ஆனாலும் எங்க நிற்கிறோம்? நம்ம அறிவில் தான் நிற்கிறோம். தற்பரமாய் நமக்கு எட்டாவதா இருக்கான், ஆனாலும் எங்க இருக்கிறோம்? நம்ம அறிவுக்குள்ளதான் இருக்கான். அறிவுக்குள்ளதான் நிற்கா, நம்மளால பார்க்க முடியும். அதனால தற்பரமாய் நின்ற தனி முதல்வன். தனி முதல்வன் என்ன? ஒப்பற்ற முதல்வன். அப்படிப்பட்ட அந்த முதல்வன் வானே முதல் கலை. வானே வான் ஏன்றது அசை. வான் இங்க வான்னா பஞ்சபூதத்திலிருந்து அந்த நாத தத்துவம் வரைக்கும் உள்ள தத்துவங்களை களைந்தால் எப்படி களையணும்? இது எப்படி களைகிறது? தாய் சொல்லு, இது எப்படி களையணும்? என்னமா திருவிழா கூட்டு களையணுமா? திருவள்ளுவர்ல சார்ந்து அதான் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேம்மா, எங்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். நீங்க சொல்றது சரிதான், ஆனால் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். என்னடா சாதனை செய்யணும்? சாதனை செய்யணும். இப்போ இதெல்லாம் எட்டாத இறைவனை வான் முதல் களையும். அதை களைகிறது சிவபிரகாசத்தில் படிக்கிற மாதிரியா? 81வது பாட்டு. என்ன பாட்டு? 81வது பாட்டே இல்லை சார். ஒடுங்கிட கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடம் எண்ணி நின்றது ஒடுங்கிடா கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒளியும் வேறாய் ஒடுங்கின் அன்றி மற்ற உண்மையை உணராதோரை நின்றது ஒடுங்கிட. அப்படின்னா என்னம்மா? நின்ற அது ஒடுங்கிடா. இதெல்லாம் சரிதான். அது நின்று அது ஒடுங்கிடா, அதெல்லாம் நல்ல சிறப்பாக சொல்றீங்க. அப்போ கரணங்கள் தானே ஒடுங்காது. ஏன் ஒடுங்காது? ஏன்னா கரணங்களை நாம கூடல விடுததுக்கு. நாமளா கூடணும்னா எப்படி நாம சுதந்திரமா கூடணுமோ அது மாதிரி சுதந்திரமா விட்டுடலாம். அப்போ நாம கூடல அப்படின்னு சொன்னவே விடவும் முடியாதுங்கிறது சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஆமா. அப்புறம் அவனை எப்படி கூப்பிடுறது? அப்போ ஒடுங்குற முறையை உணர்ந்து ஒடுங்கணும். என்ன ஒடுங்குற முறை? என்னமா? ஒடுங்குற முறை என்ன? அப்போ இந்த
கருவிகளை விடுறதுங்கிறது உள்ளபடி நமக்கு இந்த கருவிகளை விடுறதுங்கிறது இந்த கருவி நாம வியாபகம், கருவி ஏகதேசம். வியாபகமான நாம இருக்கக்கூடிய நாம ஏகதேசக்குள்ள விட முடியாது. அப்ப எப்படி விடுறது? அறிவுனால விடுறதுதான். பொருளை விட முடியாது. அதுல இருக்க பற்று விடுறதுதான். இது நாம அனுபவிப்போம், ஆனா அதுல பற்று இல்லாம. இது நம்ம இல்லையா, இது வேற டாட் பர்சனா உணர்வது விளங்குதா? அப்போ அது எப்படி வரும் அந்த உணர்வு? இதெல்லாம் நிலையில்லாததுன்னு நம்ம எப்ப உணர்றோம்? ஆமா, அது இந்த கருவிகளை பற்றி நமக்கு அறிவு விளங்குது. அப்போ இந்த கருவி விளக்கம் நாம செய்யலை. இந்த பயம் இப்போ வினைக்கு தகுந்தாப்புல எதை அறியணும் அப்படின்னு பெருமான் நினைச்சு அதுக்கு தகுந்தாப்புல கருவி விளக்கியிருக்காரு. விளக்குதாமா? அப்போ அது ஒரு உலக விடயத்தை நாம நுகர்தல் பொருந்தி இறைவனாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ நின்றதுன்னா அந்த விடயத்தை நுகர்வதற்கு கருவியாய் நின்றது. அதை நுகர்ந்த விடைக்கு அது இருக்கத்தான் செய்யும், ஆனால் போவாது. விளங்குதா? அப்போ என்ன செய்யணும்? அப்போ இதுவரைக்கு நாம் அந்த உலகத்தை வினைவழி நுகரும் பொழுது நாம் எப்படி இருந்தோம்னா, இதுதான் நமக்கு அறிவு கொடுப்பது என்று அதுவாகவே நிற்கிறோம். நாம் அதுவாகவே ஐந்தும் போல் நின்றுணரும். ஐந்தும் போல் நின்றுணரும் இல்லையா? அது மாதிரியே தான் நிற்போம். சார்ந்தது மன்னமா நிற்போம். இப்போ இவன் வந்து சொல்லிட்டானா இல்லையா, அதெல்லாம் வேடரு, நீ இல்லை, நீ அறிவுப்பொருள், அது சடம், அறிவே இல்லாதது. சரி, அறிவு விளங்குறதுக்கு அடையா சேர்வே அப்படின்னு சொல்றானா இல்லையா? எப்போ இது சரியில்லை இருக்க அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? நினைக்க அந்த பட்டு குறைஞ்சிடுச்சு. விளங்குதா? அப்படி பார்த்தா அதை வேற நினைச்சிட்டோம்னா, நாம நினைக்கிற வரைக்கும் தான் அது நம்ம பந்திக்கும். ஆமா, இந்த உடம்பு தான் நாம அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்வோம்? அது வரைக்கும் கால் கல் தட்டினா கூட ஆனா அந்த உணர்வு நீங்கிடுது. இது வெறும் சட்டை, நாம இல்லை அப்படின்னு. அப்போ அந்த சட்டையை தொகன்னு துவைச்சாலும் நல்ல வெள்ளையாட்டுன்னு பார்த்து தூக்கிட்டான். இப்போ இந்த சட்டை நாம தான் நினைக்கும் போது, அதை நைக்க புடைக்கும் போது நம்மளே புடைச்ச மாதிரி பார்த்து அழுதோம். இந்த உடம்பு போது அதுவே நாமனு கிடந்து அழுதவன். இது வெறும் சட்டை அப்படின்னா சந்தோஷம் பதில் மாறிட்டாலியம்மா. நாமனு நினைக்கும் போது இருந்தது வேறன்னு நினைச்சா பேர் தாரியா. அப்படிதான் பார்க்கணும். இந்த கருவி பூரா நமக்குரியது அல்ல. நமக்குரியது சிவபெருமான் ஒருவன் தான். மற்ற எல்லாம் ஒண்ணு நமக்கு உரிய பொருள் அல்ல, ஒருவன் தான் என்று உணர்ந்த பற்ற சீனு. அது அந்த காப்பு செய்த சொன்ன அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ, அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என என்ன செய்யும்? தேவை செய்யும். இதுதான் பிரச்சனை. நம்ம தேவராக்கணும், தேவர் போல ஆக்கணும். விளக்குதா? எனவே இந்த கருவிகளை இப்படி பகல் விளக்கின் ஆழ்ந்திட எப்படி விட்டணும்? சிவஞானத்தை பற்றி கொண்டு விடணும். சும்மா விட்டு தொலைச்சிடக்கூடாது. எப்படி விடணும்? பகல் விளக்கின் ஆழ்ந்திட. சூரிய வெளிச்சம் வர வர காலையில் அழ இருடுகளில் நின்று விளக்குதாமா? அப்படி நினைச்சு விடணும்.
அப்போ நமக்கு வேறுன்னு நினைக்கணும், இவை நமக்கு கருவி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நமக்கு வேற வெளி சட்டை அப்படின்னு வேறாய் உணரும். அப்படி உணர்ந்தால் பகல் விளக்கில் இரவில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த சூரிய சந்திரரெல்லாம் மங்கி இருக்காங்களா இல்லையா, அதுபோல பற்று மங்கிடும். எதில்? உலகத்தில். அது மங்கிடுது அப்படின்னா நம்ம பந்திப்பதும் மங்கிப்போம். பற்று மங்கிட்டா பந்தமும் மங்கிடும் என்று அவர் சொல்றாரு இல்லையா. அப்போ அது பகல் விளக்கில் மாய்ந்திட வருவது உண்டேல் கட்டினமாயிருப்பதற்கு அறுக்கலாம்ங்கிறது. எனவே பகல் விளக்கு போல அதை கண்டு நீங்கணும். எதை நீங்கணும்? இந்த பாத சார்பை. அப்போ அது நீங்கிட்டா வெளிப்படுவது சிவஞானம். இதுதான் மறைக்கை. இந்த வேற்று நிறங்கள் இந்த படியத்தில் இருக்கிற நம்ம நிறம்னு நினைக்கும், அதுதான் மறைக்குது. ஏன் இது நம்ம நிறம் இல்லை அப்படின்னு விட்டாச்சுனாலே சொருபம் விளங்கிடும். அது வந்தாச்சுன்னா மாய பிறப்பினை அறுக்கலாம். அதனால அந்த நிர்குணனாய் அருட்குண நிறைவாய் எப்பொழுதும் நிர்மலனாய் நித்த சுத்தன் இல்லையா, நித்யானந்தனாய் நித்த முத்த சுத்த ஆனந்தங்கள் இப்படி தற்பரமாய் இதுகாரும் தனக்கு பரமாய் வியாபகமாகி வெளிப்படாதிருந்த அந்த சிவம் நின்ற தனி முதல்வன், ஒரு பொருளோடு ஓமைக்க ஒண்ணாது தனிப்பொருளாய் நின்ற முதல்வன், அற்புதம் போல் என்னது என்று ஓமைத்து கூற உணாத, ஒரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாத தனி முதல்வன், அற்புதம் போல் ஓமிக்க முடியாத ஒரு சூனியம் போல வந்து அப்புறம் நம்ம அறிவில் ஆனா அறிவாய் நீங்காத அறிவாய். நீங்காத அறிவு சிவஞானம். சிவஞானமாய் இருப்பான். அது அளவிறந்து கால இடை எல்லைகளை எல்லாம் கடந்து அளவிறந்து வியாபகமாய் தோன்றானோ, அளவிறந்து தான் நீக்கமின்றி தோன்றானோ ஓகார எதிர்மறை. அப்போ வானே முதல் தலையில் வானே முதல் வந்து தலையில் இவன் வெளிப்படுவான். தற்பரமாய் என்ற தனி முதல்வன் அற்புதம் போல் வெளிப்படுவான் என்று நமக்கு இதுல சொல்றாரு. புரியுதாமா? எனவே இந்த அற்புதம்னானது சூரியன் போல தோன்றி, முதல்ல சூரியன் போல தோன்றி அப்புறம் 1000 சூரிய பிரகாசமா தோன்றி அப்படி தோன்றுது. அதனால தோன்றானோ தோன்றுவான். இதெல்லாம் விட்டா வந்து தோன்றுவான். சிவஞானம் நம்மகிட்ட வெளிப்படும். எனவே இப்போ இந்த கடையின் அப்படிங்கிறது என்னது? அற்புதம் போல்னா என்னதென்று ஓமித்து போராத ஒன்று. ஆனா அறிவாய்னா நீங்காத, அது சிவஞான சிறப்பு. அது நீங்காமை சிவஞானத்துக்குள்ள சிறப்பு. அளவிறந்துனா நீக்கமின்றி. வானேங்கிறதுல ஏகாரம் அசை. வானே முதலான 31 தத்துவங்களை உடம்பார்க்கிற கலைஞர். அந்த எண் கலை எண் என்பது ஏதுப்பொருள். கலைந்த காரணத்தால் வந்து அப்படின்னா படிமுறையில் விளைந்து இது வருமா? படிமுறையில் விளைந்து வந்து. எனவே இந்த பிரபஞ்சங்கள் நின்று நீங்க விடத்து
முதல்வன் முதலாவது சூனியம் போல தோன்றி இந்த தத்துவங்களை இட்ட இடத்தில் பின்னர் சோதிக்குள் சோதியாய் தோன்றுவன் என்ற கருத்து என்ன அப்படின்னா, பிரபஞ்சங்களோடு பழகிய அறிவை கடந்த இடத்தில் முதல்வன் தோன்றுவான். பாசஞானத்தை விட்டால் முதல்வன் தோன்றுவான். இதுவரையும் அறிந்து வந்த பொருள்கள் இதுவரைக்கும் நாம பாசஞானம்னா அந்த மண்ணுன்னு சொல்றது முதல் பஞ்சபுதத்துல வானத்தை சொல்றாரு தான். வான் அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல நிலத்தை சொல்றதுக்கு பதில் வானை சொல்லிக்கிறாரு. இந்த வானை சொன்னாலும் நிலம் முதல் 31 கடை வரைக்கும் உள்ள தத்துவம் தான் கொள்ளணும். வான்கிறது பூதம் பஞ்சபூதம். போட்டிருக்கு என்ன சொல்றீங்க? ஆமா, ஏகாரம் அசைட்டா சொல்லியிருக்கோம். அதுக்கு பொருள் இல்லைன்னு சொல்லிருக்கு. அதை சொன்னதுனால அது பொருள் இல்லைன்னு சொன்னதுக்கு வானேங்கிறது அது தேற்றமோ மற்றதோ இல்லை, பிறநிலையில தேற்றம் இல்லை. அது என்னது ஐயப்பொருளும் இல்லை. அப்போ அது என்னது வெறும் அசை. அது ஓசைக்காக மட்டும் வந்துருக்கு. அப்பாடி அப்புறம் நான் திரும்பி குழம்பிட்டே இருப்பேன். இதெல்லாம் கலைஞ்சா 31 தத்துவங்களே பட்டு. அப்போ நாம் அந்த 31 தத்துவத்தை விடுறத வரிசையா சொல்றாரு. பிள்ளையாகலர் சகலர்னு எல்லா தத்துவங்களையும் விடணும். 3 நிலையும் கடக்கணும். 3 நிலையும் கடந்த நிலை தான் முத்தி நிலை அப்படின்னு சொல்றாரு. கலைந்தால் அப்போ அதனோட பற்று விடணும். அத்தனை தத்துவத்தையும் விடணும். அப்படி விட்டா அந்த இதுக்கு போனாலும் முத்தின்னு சொல்றீங்க. என்னமா சாரோபா சாமிபா சரியை கிரியை பண்ணாலும் முத்திக்கு போகலான்னு சொல்றீங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு சொன்னா 1ஆம் கிளாஸ் போனாலும் போயிட்டு போகலாம், 10ஆம் கிளாஸ் போனாலும் போயிட்டு போகலாம்னா ஏமா அது கிளாஸ் வேற இந்த கிளாஸ் வேற, ஒன்று வேற வேறதாம்மா. அப்போ காலேஜுக்கு போனா நம்ம இங்க இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்ததான் அடுத்த முத்திக்கு போறோம். ஆயிதான் நம்ம போக முடியுமா? கோணத்தை கடந்தாலே முக்தி பேர்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா? போக முடியாது. அதாவது இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் விடணும். முற்று அதான் நமக்கு அந்த திருக்குறள் சொன்ன மாதிரி வேண்டியதாக துறக்கங்கிறாரா இல்லையா? அப்போ கொஞ்சம் பச்சை இருந்தாலும் ஒரு சின்ன பட்டு இருந்தா கூட அது முழுசையும் கெடுத்துரும். துறவுன்னு அப்படி இருக்கணும். வாசஞானம்னு அதான் நம்ம அந்த 6வது பாட்டு அது வேணாமே. சிற்றறிவு முன்சறிவு சேர்வான்றாம் சிறிது மற்றதை நினைக்கு அருள் மண்ணாம். ஞானம் விளங்காது. பாசம் இருந்தால் எப்படி சிவஞானம் வரும்? பாசஞானம் இருந்தால் சிவஞானம் வரவே வராது. கொஞ்சம் தானே வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் இருந்தாலும் வராது. முற்றிலும் திறக்கணும். விளங்குதாம்மா? அதனால இந்த பரமுத்தி கிடமுத்திங்கிறதுலாம் முத்தி இல்லை, அது முத்தின்னு உபசாரமா சொல்லப்படுவது. அது சொர்க்கத்துக்கு போற மாதிரி மேல மேல போயிட்டு வர்றது. சொர்க்கம் இல்லை, நமக்கு வேண்டியது தத்துவங்களையெல்லாம் கடந்த பெருமாளுடைய திருவடி. இதெல்லாம் உலகம், அதெல்லாம் பிறப்பு தான். அது முக்கியங்கன்னா அது முக்கியம் சும்மா சொல்லுவது. இப்போ நாம் இப்போ இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இதெல்லாம் போகிறது
அவன் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் அந்த 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் போனோம்னா அவன் பெருசாக நினச்சிக்கிடுவான் ஹை ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இவன் இருந்த ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்து ஹை ஸ்கூல் போயிட்டான்னு நினைச்சிக்கிடுவான். அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். அதனால் படித்து முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் எனவே பூரா விட்டாதான் திருவடி அடைஞ்சாதான் விலகுதாமா. அப்போ இந்த முக்திகளில் பரமுக்தி ஒன்று தான் முக்தி, மற்ற எதுவுமே முக்தி கிடையாது. முக்தின்னு சொல்லப்படுகிறது முக்தின்னு முக்தியே கிடையாது. ஆமாம், அது முக்திங்கிற சொல்லு இருக்கே தவிர அது முக்தி பதங்களில் போய் இருந்துக்கிட்டு உடம்போடு இருந்துக்கிட்டு அப்போ அந்த உடம்புல தான் எல்லா மலமும் இருக்குன்னு சொல்கிற மாதிரியா இது கட்ட நிலை தான் விளங்குதாமா. இப்போ இதுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை இதனால அது அதனால நீங்கள் அப்படி போய் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி பதமுச்சி இந்த ஒவ்வொரு புத்தியாக போய் தான் போவோம் அப்படின்னா சட்டம் கிடையாது. நீங்கள் ஒரே மூச்சில் போனோம்னாலும் காய்ச்சி அடையினாலும் அடையலாம். அது உங்கள் எல்லாருக்கும் நீங்க ஒரே தமிழை இங்கிருந்து மதுரைக்கு நடந்தே போயிருவோம்னா போங்க, இல்லாம உட்கார்ந்து போகிறான். அது அவன் வைராக்கியம் இதை பொறுத்து. ஆமா, ஒரே இதுல முக்கிய அடைஞ்சே தீர்வோம்னா அதுக்கு பெருமான் வந்து தடைய வைக்கல. நீங்க செஞ்சா பூஜை கடுமையா செஞ்சா ஒரே வீட்டில் இதுல முக்கியம் அடைஞ்சிடலாம் இல்லையா. அப்போ அதை அடைய முடியாம கம்ப்ளீட் பண்ண முடியாம அழிய செஞ்சா பழையபடி போவார். விளங்குதாமா. அதனால உள்ளுவது உள்ளன் உயர்வுள்ளன் அப்படின்னு நாம போறோம் போகலை எப்படி இருக்கணும், முக்தி அடையணும் அப்படிங்கிறத நம்ம எய்மா இருக்கணும். பதங்கள் நம்ம எய்மா இருக்கக்கூடாது. அதனாலதான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. நால்வர்கள் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பிரபஞ்சங்களிலிருந்து அதை விட்டுட்டா சோதிக்குள் சோதியாய் தோன்றுவன். அதான் ஆனா அறிவாய் தோன்றுதன்று. நீங்காத அறிவிலே சிவஞானமா, நம்ம அறிவுக்குள்ள சிவஞானமா தோன்றுவன். அப்ப பிரபஞ்சங்களோடு பழகிய அறிவை கடந்த இடத்தில் தோன்றும் முதல்வன் இதுவரையும் அறிந்து வந்த பொருள்கள் ஒன்றோடும் ஓமைத்து கூற முடியாதபடி விளங்குவன். இது என்னதென்று அறிய முடியாத சூன்யமோ என்று முதலாவது என்ன கூறும் இல்லையா. சூன்யம் ஆயுள் இன்பம் தருவாது, இங்க இன்பம் தருத, அப்போ அது சூன்யமும் அன்று என்று அறிவு சொரூபமான சோதி என்று பின்னர் அறியக்கூடும். ஆதலால் அவ்வாறு கூறினார். அற்புதம் போல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தோன்றுகிறார். முதலாவது சூன்யமாய் தோன்றினும் சூன்யம் அன்று என்பதை அறிவிக்க வேண்டி அற்புதம் போல் வந்து என்றார். வருதல் என்பது என்னது? அற்புதம் போல் வந்து தோன்றும். இங்க வந்து தோன்றும் சொன்னாலே இது சூன்யம் இல்ல, வர்ற ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சூன்யம்னு சொல்ல அந்த வந்துங்கிற சொல்லியே அடிபட்டு போச்சுங்கிறார். எனவே அந்த வருதல் என்பது அந்த தோன்றுதல். அதனால ஆனா அறிவாய் என்ற விடத்து ஆனா என்பது நீங்காத என்ற அடை, இந்த அறிவுக்கடை, அந்த பாசஞானம் வினைத்தாந்தாப்புல நீங்குமா இல்லையா, அதுபோல இது நீங்காத அறிவு சிவஞானத்தை. தோன்றானோ என்பதில் ஓகாரம் எதிர்மறை. அப்ப தோன்றுவான் என்ற உடன்பாட்டு பொருளை தரும். வானே என்பதில் உள்ள ஏகாரம் அசை. இப்போ வானே என்றதுனால பூத முதலாக, அப்போ வான சொன்னதுனால கீழே இருக்க பொதுங்களையும் சேர்த்துக்கணும். அப்போ 31 தத்துவங்களும் அடங்கும். நிர்குணனாய், நென்மலனாய், நித்யானந்தனாய், தற்பரமாய் என்ற இடத்து ஆய் என்ற ஆக்கச் சொல்
அந்த தன்மை முன்னாமலே இல்லாமல் இருந்து இப்பதான் வந்திருக்குது அப்படிங்கிறத குறிக்காது இல்லையா. நாம சொன்னது போல இவனை கெட்டவன் ஆயிட்டான் அப்படிங்கிறது போல அது ஆயிக்கிறது. ஆமா, அப்படி சொல்லாது எப்போது. அதனால அது வடமொழி மதம். ஆனா அறிவாய் என்ற விடத்து ஆய் என்பது அந்த ஆக்கம் அற்புதமாகிய சூரியத்தின் வேறு என்பதை சொல்வது. பிரபஞ்சம் நீங்க இடத்து தோன்றுவது சூன்யமே அன்றி நாணயம் இல்லாத என்பாரை மறுத்து, அறிவியலை விட்டா சூன்யம் தான் வரும், ஞானம் வராது என்று சொல்வதை மறுத்து ஞானமே தோன்றும் என கூறாமல் முதல்வன் தோன்றானோ என்று கூறினது. ஞானம் தானே பேச்சிப்போம். எனவே இங்க என்ன பாட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, தனி முதல்வன் தோன்றுவான். முதல்வன் தோன்றுவான் என்றது முதல்வன் ஞானத்தை. முதல்வன் இப்போ வந்துட மாட்டான். முதல்ல ஞானம் வந்ததுக்கு அப்புறம்ல ஆனந்தம். இப்போ முதல்வனுடைய ஞானத்தை வச்சுக்கணும், விளங்குதாமா? அப்போ அந்த முதல்வன் தோன்றுவது 11 மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும். அதனால முதல்வன் குணியும் ஞானம் குணமும் ஆதலால் குணத்துக்கும் குறிக்கும் அந்த வேற்றுமை இல்லாமல் பற்றி முதல்வனுடைய ஞானம் தோன்றும் என்று கூற வேண்டியதை முதல்வன் தோன்றுவன் என்று உபசரித்து கூறினார். விளங்குதாமா? உபசரித்து கூறுதல்னானது குணத்தை புனியனும் குணத்தை புனியை குணம் என்றோ, காரணத்தை காரணம் என்றோ, காரியத்தை காரணம் என்றோ, இப்படி தொடர்பு பற்றி மாற்றி சொல்கிறது. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. விளங்குதா? தொடர்பு பற்றி வருது. அதனால இந்த இதுல அவங்க கண்டிப்பா தோன்றுவான். அப்போ நாம இந்த 36 தத்துவங்களையும் விட்டுட்டா இறைவன் எப்படி செய்வான்? ஆசை ஞானத்தை விட்டுட்டா பெருமான் அற்புதம் போல முதல்ல தோன்றி அப்புறம் அறிவுக்குள்ள அறிவா விளங்கி தோன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த முதல்வன் என்றது முதல்வன் ஞானத்தை தானே. இப்போ ஞானம் எப்படி விளங்கும்னு சொல்லியாச்சாரியா? அப்போ இதை வச்சு என்ன செய்யணுங்கிறத முதல்ல சொன்னாரு. ஞானக்கண்ண சிந்தையில நாடணும்னு. அப்போ இப்போ 2வதுல இந்த ஞானக்கண்ணை எப்படி பெறணும்னு சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிட்டார்லம்மா. ஆமா. எனவே வரும் என விடையாய் வரும். எப்படி அவன் தோன்றுவாங்கிறதுக்கு விடையாய் வரும். அசத்து எனப்பட்டனா அசத்து என்ற சொல்லால் உணர்த்தப்பட்ட சுத்தம் கலப்பு அசுத்தம் என மூவகைனா மூவகையும் ஒற்றுமை. மூவகையும் எல்லா வகையும் 3 வகையும் இல்லையா? அது அசுத்தமோ கலப்போ சுத்தமோ எல்லாமே எந்த உலகமானாலும் சரி பிரபஞ்சங்களுள் அந்த 3 அசுத்த பிரபஞ்சம் எல்லாம் அந்த 24 ஆன்ம தத்துவம் எல்லாம் முக்குணமயம் ஆதலின் சத்துவ குண விருத்தி ஆகிய பிரகாச ரூபம். சத்துவ குணம் வந்தா அது பிரகாச ரூபம், சுகரூபம், சாந்த ரூபம், சுகரூபமாய்த்தான் அனுபவமா வரும். விளங்குதா? அந்த புத்தி ராசத குண விருத்தி ஆகிய பிரகிருதி ரூபம்.
அந்த ராசத குண விருத்தி பிரவிருத்தினானது ராசத குணம் என்னன்னு படித்தோம் சிவபிரகாசத்துல வியாபிருதி அடர்ச்சி என்னமா வியாபிருதி அடர்ச்சி தானே படித்தோம் ஏமா ஞாபகம் இருக்காதியா எனவே அந்த சாத்விகம் என்பது அதுக்கு என்ன சொன்னோம் லகுதை லகுதை என்னது லகுதை நன்மை நன்மை இறக்கம் நன்மை ராசகம் வியாபிருதி அடர்ச்சி வியாபிருதினா நிலையின் பரபரப்பு அடர்ச்சி கோபம் தாமசம் மிகு கௌரவம் அநியமம் இதுதானே போட்டுட்டு தன்னை பெருசா மதித்து விடுகிறது அடர்ச்சி மாபிருதி அது அடர்ச்சி இந்த தாமசம் என்பது எப்படி இருக்கும் மிக கௌரவம் அநியமம் ஒரு நியமத்தை பின்பற்ற மாட்டான் காலையிலேருந்து படுத்துக்கணும்னா பழைய சோத்தை சாப்பிட்டா பெயின் ஆகிட்டு போகுது வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் பல்ல தேய்க்குது அப்படியே தேய்க்குது அப்படியே செய்யுது அதுக்கு என்ன பல்ல விழுக்கிறா செய்யுது இருக்குதா இப்படிலாம் இருந்தா எப்படியா தன்னை பெருசா இப்படிலாம் கடைபிடிக்காம இருந்தா தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தாமசம் இல்லையா நியமத்தை ஒன்றும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது இல்லை அப்புறம் தன்னை மட்டும் பெருசா நினைச்சுக்கிறது. ஆமா சோம்பேறித்தனம் தான் அதுக்கெல்லாம் அதே அப்படின்னா சோம்பல் வந்தா என்ன செய்வான் அது வேண்டாம் இது வேண்டாம்னு விடுறதுதான் எல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம படிச்சுக்க மாதிரியா இந்த சோம்பலை பத்தி அது அந்த சிவபிரகாசத்திலே வந்துட்டேன். இந்த சோம்பல் வந்து என்ன செய்யணும்னு ஏன் திருமுறைகள் படித்தோம்லாமா அதை கலப்பின் படித்த மாதிரியா நம்ம திருக்குறள் கூட 4 அதிகாரம் வச்சிருக்காரு பார்த்த மாதிரியா சோம்பல்ங்கிறது ரொம்ப மோசமான அது நம்ம அதாவது அது திருக்குறள் அருமையாக சொல்றாரு. இந்த மடி அது என்னது மடி அதுக்கு என்ன பேருமா மடி இந்த மடி என்ன செய்யும் அழித்து மரணப்பழம் பழத்தை இங்கே அவர் சொல்றது திருக்குறள் சொல்றது மடிமை குடிமைக்கண் மடிமை குடிமைக்கண் தன்னோனாருக்கு அடிமை புகுத்தி தன்னோனாருக்கு அடிமை புகுத்தி அப்போ நமக்கு பகைவருக்கு அடிமையாக்கிடும். இப்போ பகைவர் யாரு பாசம் உறவு யாரு சிவம். அந்த சிவத்தின் ஜெயலலிதத்துக்கு சோம்பேறித்தனப்பட்ட பூஜை செய்யாம ஒன்றும் செய்யாம சும்மா இருந்தோம்னா பாசத்துக்கு அடிமையா ஆக்கிடும். நம்ம பாசத்துக்கு அப்படித்தானே இருக்கோம். அது சோம்பேறித்தனம் தான். இதுலேருந்து விடுபடணும். நாம இதுக்கு அடங்கியிருக்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த முயற்சி செஞ்சோம்னா எப்பவுமே விடுபட்டிருப்பான். வரும்போது வரது உறவுகள் எல்லாம் வந்துச்சுன்னா வேகமா தண்ணி ஊற்றி சாமிக்குள்ள வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்குறோம். அப்ப பாசத்துக்கு தானே அடிமையாகிறோம். நடக்குது
சாமியை கூப்பிட்டு உண்மையை சொல்லிவிடுறேன். அந்த விளக்கத்தை எப்போதும் பொய்யெல்லாம் சொல்லுவோம், இப்போ உண்மையை சொல்லி கொடுத்தோம். இல்ல அப்படி செய்யக்கூடாது, அது தெரியுது. என்ன செய்யறது? அதான் அந்த அந்த தாமச குணத்தோட அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஐயா, தாமச குணம் நிறைய இருக்கு. அந்த அந்த இது இருந்தது அப்படின்னா இந்த வைராக்கியம் சொல்ற மாதிரி சோம்பல் எல்லாமே, அதாவது தெய்வத்தான் ஆகாது முயற்சி ஆகாதுனால விடாத, முயற்சி பண்ணு, பெருமான முன்னிலைப்படுத்தி முயற்சி பண்ணு. ஏமா சொல்லணும்னா இப்போ உங்க பையன் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இங்கேருந்து வந்திருக்கிறாரு, நீங்க செய்யும் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது காய்ச்சடிக்கு, ஆனாலும் அதெல்லாம் மறந்து செய்றீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரியம் இருந்தா அது தெரியாது, உடலுக்கு நோவு தெரியல. உங்க மாமியார் வந்து எனக்கு மேலெல்லாம் வலிக்கு அப்படின்னு அப்போ அந்த உடம்பு வலியும் சரி மனத்தை சார்ந்து இச்சை தான். அப்போ பெருமான் மீது அதீத இச்சை இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் தெரியும், உடம்பு என்ன கிளம்புறது. அது என்னடா இப்போ நீங்க இந்த உழைப்பு களைப்பு இதெல்லாம் இந்த சடத்துக்கு தானே வருது, சடத்தை சார்ந்து வரைக்கும் தான். நீங்க சிவத்தை சார்ந்து இருந்தா ஒரு வரவே வராது. ஏன்னா நீங்க சிவ பூசையில செஞ்சிருந்தா தன்னை மறந்து பெருமான உங்களுக்கு புத்துணர்ச்சி தான் வருமே தவிர இழைப்புங்கிறதுனா சடத்துக்குரிய தானே, அதை சார்ந்திருக்க வரைத்தான். உள்ளபடி நீங்க பெருமான சார்ந்திருந்தா என்ன வரும்? உற்சாகம் தான். செய்ய செய்ய எப்படி வரும்? நீடு பூசனை நிரம்பி அந்த நாள் நிரம்பாருங்கிறார் இல்லையாம்மா? ஏன்னா அது அந்த சிவஞானத்துக்கு இயல்பு. நீங்க அந்த பாசத்தை, பாசம்ங்கிறது தேய்கிறது தான் அதுக்கு இயல்பு. அப்போ அந்த தேயக்கூடிய பொருளோட சார்ந்திருந்தா உங்களுக்கு அந்த அயற்சி வந்துடுது இல்லையாம்மா? தேயாத பொருள் இருக்கா இல்லையா, அதை பற்றியிருந்தா பெருமாள் இவ்வளவு வேலை செய்யலாம், அவனுக்கு வருதா? அவர் எல்லாத்தையும் கடந்துலயே இருக்காரு. அது மாதிரி அதை நீங்க 11ஆம் நூற்பாடுல 2வது அதிகாரம் 2வது பாட்டு, 2வது அதிகாரத்துல 2வது பாட்டு என்ன பாட்டு? இந்த பாட்டு இல்லைங்களா? ஓ சக்தி சொல்லுங்க. தன் வழி செய்து காரணம் பதில் செய்வான் செய்து சலிப்பில் விகாரியெல்லாம் மண்ணும் இருளை மதிதுறந்தவாறு. அப்போ அந்த நிலாவில் இருக்கக்கூடிய அந்த இருளை நிலா பைய பைய போக்குது இல்லையா? இப்போ முதல்ல ஒரு கரையில வந்து லேசா போக்குது, 2வது கரை வந்தா இப்படியே வருதா இல்லையா? அப்போ அந்த அன்பின் மண்ணும் அரணே மலர்ந்து வந்து நம்மகிட்ட அன்புனால நம்ம அறிவில் மண்ணி இருக்கிற சிவபெருமான் இப்படி நம்ம அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான். ஏன் இந்த பேருக்கு மொத்தமாக கொடுத்தா பெற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊட்டணும் இல்லையாம்மா? எனக்கு சொல்லி கொடுத்தா 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா தான் லேசாக விளங்குது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் கோபமாக வருதா இல்லையா?
ஏமா வருமாதிரியாமா வரும். எவ்வளவு பேரும் சொல்லணும், எத்தனை தடவை சொல்ல அப்படிங்கம்மா இல்லையா? நம்ம அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை சொல்லி நமக்கு விளங்க மாட்டேங்குது, திரும்ப திரும்ப இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கோவப்படுறது போய் என்ன செய்தாமன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த பிள்ளைக்கு இன்னும் போக மாட்டேங்க, இன்னும் நோய் போக மாட்டேங்க அப்படின்னு அவன் இறக்கம் குடிக்க போயிடும். இறக்கம் தான் வேணும், யாரும் செய்ய மாட்டான். இந்த பேருக்கு இவ்வளவுதான் விளக்குது, ஐயோ பாவம் அப்படின்னு அவனுக்கு கருணை கூட. கருணை பிறகு நோயுற்ற பிள்ளைவாள் தாய்க்கு பாசம் கூடுமே தவிர அவன் மேல வெறுப்பு வருது வராதானே. பெருமாளுக்கு அப்படித்தான் இருக்குங்க. அப்போ அவன் மேல ரொம்ப அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அந்த குழந்தைய வளர்க்கான். நம்ம அப்படி வளர்க்கான். அதை நினைச்சு சிறுக சிறு ரொம்ப பாடுபட்டு தான் வளர்க்கான். மண்ணுடைய மதித்து வந்தவாறு அன்புல நம்ம அறிவுல மண் இருக்கிற. ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய பொருள், எவ்வளவு பெரிய பொருள். அந்த அவ்வளவு வியாபகமான அந்த பெருமான் நம்ம சின்ன அறிவுக்குள்ள வந்து இருக்கோம். நம்ம சின்ன கேடு கெட்ட அறிவு, சின்ன அறிவு மாத்திரம் இல்லை, இப்பயா இருக்கு, அதுக்குள்ள வந்து இருக்கான். இருக்காங்கம்மா. எதனால இருக்கான்? அன்புனால. நம்ம மேல இருக்கிற அன்புனால. அதனால அந்த மண்ணின் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்து அதுக்கப்புறம் நம்ம அவனை நோக்கி படிப்படியாக எடுத்து அவனோட சேர்த்துக்கிடணும். அப்படி சேர்க்கறதுல அவனுக்கு சரிப்பே வரமாட்டேங்குது. இவ்வளவு நாள் ஆக்குதானே பாஸ் பண்ணதுக்கு. ஒரு கிளாஸ்லேருந்து 2வது கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு இத்தனை வருஷமா? ஒரு வருஷத்துல ஒரு கிளாஸ் போகணுங்களாமா? இவன் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது ஒரு கிளாஸ் விட்டு அடுத்த கிளாஸ் போகும். விளங்குதா? அப்படி ஆனால் கூட இவனுக்கு என்ன வர மாட்டேங்குது? ஆமாம், அன்பின் மண்ணும் அரணை மலம் சொல்லுது. சலிக்காம பையன் சலிப்பில், அவனுக்கு சலிப்பு இல்லை. இவனுக்கு அந்த அறிவை விளக்குறதுல பணி செய்கிறதுல அவனுக்கு என்ன இல்லை? சலிப்பு இல்லை. ஏன் சலிப்பு இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையா? உங்கள் பையனுக்குன்னா அவன் மேலே அன்பு ரொம்ப இருக்கிறதுனால சலிப்பு. அதுபோல் அவனுக்கு சலிப்பு வர்றதுக்கு அவன் வந்து கருவியால் செய்யலை, எல்லாம் நினைச்சாப்புல செய்கிறான். அப்படி சொன்னால் போதும், அப்படி சொல்லலை. அதெல்லாம் முதல் அதிகரணத்தில் சொல்லிட்டார். 2வது அதிகரணத்தில் என்ன சொல்கிறான்னா, நம்ம மேலே குறையாத பற்று, குறையாத பற்று அன்பு இருக்குது. அதனால அந்த அன்புனால அவனுக்கு சலிப்பே தெரியலை. அதனால விகாரம் இல்லை. சலிப்பு இல்லாததுனால விகாரம் இல்லை. ஐயோ உடம்பு வலிக்க, கை வலிக்க, கால் வலிக்கன்னு அந்த மாற்றங்கள் அவன்கிட்ட தெரியலை. எதனால? அந்த அன்பு நதி. அவ்வளவு அன்பு உங்கள்கிட்ட செலுத்துறாங்கன்னா அதை எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க அவன் மேல அன்பை செலுத்துதல் பொருட்டு அந்த அன்பை சொல்வார். உன் மேல இவ்வளவு அளவற்ற அன்பு வச்சிருக்கானே, அவன் மேல நீ கொஞ்சம் அன்பு வைக்க மாட்டியா? விளங்குதான். அது 2ஆம் ரூபாவிலேயே அதையே சொல்றாரு. கொஞ்சம் சொன்னதை 2ஆம் ரூபாவிலேயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2ஆம் ரூபா கடைசியில இல்லையா? எனவே அந்த 2ஆம் ரூபாவில் சொன்ன மாதிரி பெருமான் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறாரா இல்லையா? காண்பவன் சிவனே ஆனால் அப்படின்னு 117 சொல்றாருலமா? ஆமா. அப்புறம் அந்த 100 கடைசியில முடியும் போது என்ன சொல்றாரு? பிணத்தினை ஒத்து வாழ்வி. எப்படி வாழ்றோம் நாம? பிணத்தினை ஒத்து வாழ்வீர். பிணமும் நம்ம ஒண்ணுதான், அது உணர்ச்சியே இல்லை, நமக்கு அறிவு விளங்கலை. பின் நடைபிணங்கள் போல. பிணத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த பணம் நடக்குது, அந்த பணம் நடக்காது. நடைபிணங்கள் போல உனக்கியே உடல்வி உங்கள் உடல் உயிர் கரணமெல்லாம் கணத்திடை தோன்றி மாய்கின்ற. ஏமா இதெல்லாம் கடந்தானே வினை இதெல்லாத்துல தோன்றி மறையப்படும். காயம் என்று அறிந்து ஒரு கால் உணங்கு.
அவன் சர்வசாதாரணம் உன்னே நினைச்சிட்டு இருக்கான். நீயும் அதே மாதிரி சர்வசாதாரணம் அவனை தான் நினைக்கணும் இல்லையா? அது முடியாட்டாலும் பரவாயில்ல. ஒரு கால் பூசையாக ஒரு கால் வணங்கும் வானவர் வணங்க வைப்பான். நீ கூப்பிட கடவுளே வந்து கூப்பிட வச்சிருவான். சரி, ஒரு நேரம் செய்ய மாட்டேன். ஒரு சதா செல்வகாலம் என்னைக்கு வரப்போறேன் இல்லையம்மா? அப்படிதான் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. அப்போ நாம அந்த மடிமை தான் நாம இன்னைக்கே இந்த இன்பத்தை பெறணும். நாம அறிவுடைய பொருள் இப்படியா இருக்கிறது. பெருமான் நம்ம கூடயே இருந்து நம்மளே பார்த்துக்கிட்டுனா நம்மளை முக்கிய நோக்கி செலுத்துறான். நாம போக மாட்டேமே இல்லையா? ஆமா, அது அந்த திருவாசகத்தில் சொல்ற மாதிரி மறுத்தனன் உன் அருளையே மறுக்கிற வேண்டாம் இருக்குது. எதனால அப்படி சொன்னா? மறுத்தனன் உன் அருள் அழியாமை. என் மணியேன்னு அர்த்தம். மணியே என்னம்மா? குருமணின்னு அர்த்தம். ஞானகுரு விளக்குதாமா? எனவே மறுத்தனன் உன் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டான். என்னை வெறுத்து விட்டுறாத. அதனால நாம அவன் வந்து கொடுத்தா கூட மறுக்கிறோம். நிச்சயம் கொடுத்தா கூட ஏன் தெரியாம தான். அது எங்க நல்லதுன்னு தெரியாம தான் வேண்டாமா இல்லையாம்மா? அதனால நம்ம அறியாத காலத்துல அப்படித்தான் செய்வோம். அதனால இந்த மூவகை பிரபஞ்சத்துக்குள் அசுத்த பிரபஞ்சமெல்லாம் முக்குணமயம் 24 தத்துவங்களுக்கு உட்பட்ட அந்த 108 புவனம் அது பிரிதிவி தத்துவத்தில். அதுக்கப்புறம் அந்த மத புவனங்கள், அதாவது அந்த பிரதிஷ்டா கலையில இருக்கிற தத்துவங்கள் 23. அந்த 23 தத்துவங்கள் 56 புவனம் இருக்கு இல்லையா? 56 + 108 இத்தனை புவனத்துக்கு. அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு? வித்யாகலை, சுத்த தத்துவம், சாந்தி, சாதி, அதீத கலை எல்லாத்திலையும் சேர்த்து 224 புவனம் இருக்கு. பெரிய புவனம், சின்ன புவனம்லாம் எத்தனையும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் அந்த 24 தத்துவங்களுக்கு உட்பட்ட புவனங்கள் எல்லாமே முக்குணமயம். அதனால அது சத்துவ குண விருத்தி ஆகிய பிரகாச ரூபம், சாந்த ரூபம். அப்படித்தான் நமக்கு பலன் தரும். சாந்தம்னா நம்ம பிரகாச ரூபம், சாந்த ரூபம், அதான் சுகம், சுகரூபம், சுகமான ஒரு உணர்வு. ஒரு பாட்டை கேட்குறீங்க, இல்லை ஒரு பாடத்தை கேட்குறீங்க, சுகமா இருக்கு. தூக்கம் வருதோ? சுகமான தானே. தூக்கம் தான் தாமசம். தூக்கம் தான் தாமசம். தூங்கின சோகமா இருக்கா? தூங்கின சோகமா இல்லையாம்மா? சோகமா தூங்கணும்னு தான் சொல்லுவீங்க. அப்ப நமக்கு எது சுகம்னே தெரியல. உடம்புக்கு வர்ற சுகம் தான் நம்ம சுகம் நினைக்கும். உயிர் சுகம் வேற. உயிர் சுகம் என்பது ஆனந்தம். விளங்குதாமா? இந்த உடம்புக்கு சுகம் என்பது அது என்னது? அது சாத்திவ குணம் வந்தா ஏற்படுகிற ஒரு உணர்வு, பொய்யான உணர்வு. அது பெயின் கில்லர் நம்மளமா? பெயின் கில்லர் தான். ஆமா, இது தெரியாது, அவ்வளவுதான். வலி இருக்கும்.
அதான் அதனால நமக்கு உண்மையான இது என்னன்னா நோயெல்லாம் கம்ப்ளீட்டா போய் வரக்கூடிய சுகம் தான் உண்மையான சுகம். உயிருக்கு ஏற்படும் அதான் உண்மையான சுகம். அதான் ஆவிக்கு அமுதுங்கிறார். ஆவிக்கு அமுதை அது அந்த திருவடி மட்டும்தான் கொடுக்கும். விளங்குதாமா? அதனால இதெல்லாம் முக்கணமயமானது. அதை கடந்தவன் இந்த குணங்கள் இருக்கிறவங்களால குணம் கடந்த அவன் யாரு? நாம சகுணன். முக்கணம் ஏற்பட்டு இந்த அனுபவிக்கிறது நமக்கு என்ன பேரு? ஆமா, அதனால சகுனி. நாம யாருமா? அவன் யாரு? சகுணன். ஆமா, அவன் நிர்குணன். அப்போ சகுணனாக இருந்து கொண்டு நிர்குணனை குணம் சார்ந்த இன்பத்தை அனுபவிக்கணும். குணம் கடந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இந்த குணங்கள்ல அவன் இது மாதிரி பொய்யான சாத்திர தாமசரூபமாய் அறியப்படுவவன் அல்ல இல்லையா? அவன் அன்பினால ஏற்படக்கூடிய இன்பம், அது அறிவில் ஏற்படக்கூடிய இன்பம், அந்த சுவை வேற. அதனால அறிய முடியாது இல்லையா? அப்போ இந்த பிரளயாகலர் அதை ரெண்டு மல முடியும். அவங்களுக்கு அந்த கர்ம மலத்தில் விளையக்கூடிய போகம்தான் அவங்க அனுபவிக்கிறோம். அந்த கர்ம மலமெல்லாம் சுகத்துக்கு ஏதுதானே? அப்போ சுகமாகவோ துக்கமாக தான் அவனுக்கு வரும். அந்த சுக துக்கத்தை எல்லாம் பெருமான் கடந்தவன். சுக துக்கத்தை அறிய கருவி வச்சுக்கிட்டு இதையெல்லாம் கடந்த பெருமானை அறிய முடியாது. அதைத்தான் அங்கே நிர்மலனாய் மலம் முற்றுமையா நீங்கணும். அதனால அதை கடக்கணும். அப்புறம் விஞ்ஞான கலர் எடுத்துக்கிட்டாலும் அது நித்தம்னு சொல்லியிருக்கமே. அப்போ அதை அடைஞ்சா போதுமா? சுத்த தத்துவங்கள் நித்தம் தானமா? ஏமா நித்தமா சரிதானமா? ஆமாவா? ஆமாவா? ஆமா, இல்ல தப்பு. அதெல்லாம் நித்தம் கிடையாது. அதான் தோற்றுவிக்கணும் பார்க்கணும்ல. சிவபெருமான் இப்படி தோற்றுவிக்கிறாரு. நானாசக்தியால் நோக்கி நாத தத்துவத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா தோற்றுவிக்கப்பட்டதெல்லாம் அழிவு நிற்காதியா? அப்போ அதுவும் அழியும். விளங்குதா? அதனால அந்த விஞ்ஞானகலராய் ஆகி அங்க நாம இந்த விஞ்ஞானகலர் வைத்தவ சரீரத்தோடு இருந்து நுகர்றானே, அதுவும் வினைவழி வர்ற இன்பம் தான். அப்போ அந்த வினை சடம்னா அதனால வரக்கூடிய இன்பம் சடத்துக்கு வர்ற இன்பம் தான். சடத்துக்கு வர இன்பம்னா அது உடல் மூலமா வரக்கூடிய இன்பம் தான். விளங்குதாமா? அப்போ இந்த உடல் கூட வரக்கூடியது அது வினை வரணும்னா வினை ஒன்று போலையா இருக்கும், வினை மாறி மாறி இருக்குது. அப்போ அந்த அந்த இன்பம் என்ன செய்யும்? மாறிட்டே இருக்கக்கூடியது. நிலையில்லாதது, நிலையில்லாத உடலுக்கு வரக்கூடிய இன்பம். நிலையில்லாத இன்பம் அது நிலையில்லாத உடம்புக்கு வரக்கூடிய இன்பம். விளங்குதா? அப்போ அதை வச்சுக்கிட்டு உயிர் இன்பத்தை அறிய முடியாது, நித்திய இன்பத்தை அறிய முடியாது. அதனால அந்த அவன் தரக்கூடிய இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? நித்யானந்தம். என்ன சொல்றோம்? இது சாதிசை ஆனந்தம். விளங்குதா? அப்போ இந்த மூணையுமே விளங்கும். விட்டாமா அவனை இந்த கமலனாய் சகுணனாய் சாதிசயானந்தனாய் நின்று கொண்டு அவனை அனுபவிக்க முடியாது. அப்போ நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் நின்று கொண்டுதான் நாம் என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும் என்று அதை சொல்றாரு. எனவே இந்த தமோ குணம் இப்ப ராசக குணம் மூலம் பிரவிருத்தி ரூபம் போற ரூபம். பிரவிருத்தி அப்படின்னா பிரவிருத்தினா என்ன? ராசக குணம் மூலம் அப்படின்னு செயல் வேகம். அது செயல் வேகம்ங்கிறது என்ன செய்யும்? அதுதான் வியாபிருதினா. வியாபிருதி இதெல்லாம் ஒண்ணுதான். பிரவிருத்தி வியாபிருதிலாம் ஒண்ணுதான். பரபரப்பு. செயல்ல வேகம் இருந்தா அவனுக்கு பிறவிதான் கூடும். வினையை நிறைய செஞ்சு போய் பிறவிதான் கூடும். அதான் விருத்திங்கிறது பிரவிருத்திங்கிறது வினையை பெருக்கி பிறப்பை பெருக்கிறது தான்.
வியாகிருதி ரூபம், கோர ரூபம். கோரம்னா கொடூரம். இறைவனா அகோரம்னா இவன் கோரம். எனவே கோபுரம் போது கொடுமை. அதான் அதை அப்படி சொல்றோம். அந்த ரூபமாய்த்தான் அறியும் அந்த அனுபவம் வரும். ராசத குணம் வந்தா, தமோ குணம் வந்தா நியமன ரூபம். நியமன ரூபம் அப்படின்னா சோம்பல், மூடம், மோகம். மூடம்னா மயக்கம், மோகம்னு அப்படின்னா மூடனாகவும் மோகமாகவும் தான் இருப்பான். இப்படி தான் நாம் அப்படிப்பட்ட போகங்களை தான் அனுபவிப்போம். அப்போ இதெல்லாம் கடந்தவன் அவன். அப்போ எல்லாத்தையும் விடணும். சொத்தார் தத்துவத்தையும் விட்டுத்தான் வாச ஞானத்தையும் விட்டாதான் அந்த சிவ இன்பம்ங்கிறது வரும். அதனால இந்த விஞ்ஞான கலர போனால் முக்திங்கிறதோ பிரளயாகல போனால் முக்திங்கிறதோ கிடையாது. எப்போதான் முக்தி? எல்லா உலகத்தையும் விடணும் என்பதை இங்க சொல்றாரு. விளங்குதாமா? அதனால இந்த நூற்பாவில் 2வது அதிகரணம் தானே இது. 2வது அதிகரணம் இது. நாம அந்த சாதனத்தை பெறுவது எவ்வாறு, சாதிப்பது எவ்வாறு இது சொல்லக்கூடியது. சாதனத்தை பெறுவது எப்படிங்கிறத இப்போ முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. விளங்குதாமா? அப்போ அதுக்கு ஒரு பாட்டு பார்த்துருக்கோம். விளங்குதா? 9:1. அப்புறம் 2வது பாட்டு என்ன சொல்றாரு? நாம இந்த கல்வியெல்லாம் விட்டா, இதெல்லாம் அசத்து தானே, கடந்தானே. இதை விட்டா வரக்கூடியது சத்து. அசத்தை விட்டா மிச்சம் இருக்குது சத்து தானே. அந்த சத்தியா நம்மன்னு சொல்லக்கூடாது. பாசத்தை விட்டா விளங்கி நிற்பது சத்து. அந்த சத்துக்கள் ஏன் ஆன்மாவாகாது என்பது விளங்குதா? அதுதான் அந்த பாட்டை 2வது பாட்டு சொல்றாரு. விளங்குதாமா? எனவே இப்படி நாம் சுற்றி தான் ஒன்றுன்னா அறிந்து விடுறோம். அப்படி சுற்றி உணர்ந்த நாம் சுற்றின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை நாம் வழிவகுப்புல பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த பொறுமையாக இந்த செய்திகளை திருமணத்திற்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியர்களை தெரிவித்து வழக்கம் போல வாழ்க்கையின் திருமரபு வாழ்க்கையும் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்மிகள் விழாத மிக மனிதர்களும் சிறக்க மன்னன் பொருளுரை அரசு செய்த முறையில்லாத நான் நமச்சிவாய